இன்றைக்கி ரீசனிங் மெயின்ஸ் கிளாஸ் பார்க்க போகிறோம். ரீசனிங்கில் மெயின்ஸ்னால் குவான்ஸ் மாதிரி கொஷின் பேப்பர் எடுத்துகிட்டு போகாமல் என்ன டிசைட் பண்ணியாச்சு அப்படின்னா, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது பாருங்கள், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு இல்லைனா பசில், இதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு இப்போ ஒரு பேசிக்கான நிறைய ஐடியா இருக்கும். நிறைய பேர் ப்ரிலிம்ஸ் லெவல் பஸ்லாம் செஞ்சுருப்பீங்க, அப்போ தான் மெயின்ஸ் வந்திருப்பீங்க. பேசிக்காக நிறைய ஐடியா இருக்கும். நிறைய பேர் பாசிபிலிட்டி அதிகம் போடுவாங்க, இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. அடுத்து சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா தப்பாக படிச்சிடுவாங்க, ராங்காக ரீட் பண்ணுவாங்க, ராங் ரீடிங்கு. அடுத்து இன்னும் சிலர் இந்த பென்சிலில் ரஃப் ஒர்க் செய்கிறது, ரஃப் ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எழுத போகும்போது டிக்கு பதிலாக ஜி இல்லைனா இ இந்த மாதிரி ஆட்களை மாற்றி போட்டுருவீங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு கீழே போய் பார்த்தா பசில் தப்பாக தெரியும். அதாவது இவங்கெல்லாம் எப்படின்னா ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காங்க. இந்த பென்சிலை ஏன் செய்ய வேண்டாம்னு சொல்கிறோன்னா, பென்சிலை செய்யும்போது நிறைய பேர் பாசிபிலிட்டி நான் என்ன பண்ணிடுவேன், அழிச்சு செய்வேன், எரேசர் வச்சு அழிச்சு செய்வேன்பீங்க. சம்டைம் பென்சிலை பொறுத்த வரைக்கும் நல்லா யோசிச்சுக்கோங்க. இப்படி எஃப்னு போடுறீங்கன்னு வைங்க, எஃப்னு ஒருத்தர் இருக்காருன்னா நீங்கள் அது எரேசரால் அழிக்க போகும்போது உங்களுக்கு இது கரெக்டாக அழிக்காமல் உங்களுக்கு இது இந்த மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இவர் டீன்னு நினச்சிட்டிங்கன்னா கஷ்டம். இங்கே ஒரு ஆள் இருக்கார், டீன்னு நினச்சிட்டா கஷ்டம். அதனால தான் நீங்கள் என்ன பண்ணிருங்கன்னா பென்சிலில் இதெல்லாம் செய்கிறது நிப்பாட்டிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு பேனலாக செய்யுங்க. பேப்பர் வேஸ்ட்டானால் வேஸ்ட் ஆகிட போகுது. ஒவ்வொரு எக்ஸாமுக்கு 850 ரூபா கட்டுறீங்க பார்த்தீங்களா, 850 ரூபா வேஸ்ட் ஆகலையாம் ஃபெயில் ஆகிறனால. நீங்கள் ப்ரிலிம்ஸ்லேயே ஃபெயில் ஆகிட்டு நீங்கள் இல்லை சார் நான் ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகிட்டேன் அதனால் இந்த 850 ரூபா ரீஃபண்ட் பண்ணுறாங்களா? கிடையாது. இந்த 850 ரூபா ரீஃபண்டே பண்ண மாட்டாங்க. மெயின்ஸும் பாஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த 850 ரூபா லாபம் கிளரிக்கலுக்கு. இதே பிஓக்கு இந்த மெயின்ஸுக்கு அடுத்து இன்டர்வியூ முடிச்சுட்டு குமுலேட்டிவாக நீங்கள் பாஸ் ஆனால் தான் என்ன இந்த 850 ரூபா லாபம். இந்த 850 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தா உங்கள்கிட்ட வாங்குற சும்மா காசு, ஸ்கேம், உங்களுக்கு பண்ணக்கூடிய ஸ்கேமு தான் இந்த 850 ரூபா. நீங்கள் ஒழுங்காக படிக்காமலாம் இந்த 850 ரூபா கட்டி போய் எழுதுனீங்கன்னா பார்த்துங்க, உங்களை நல்லா ஏமாத்துறாங்க அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கணும். புரியுதா? சரி, இந்த 850 ரூபா மேட்ரு வருவோம். எனக்கு இந்த பாசிபிலிட்டி அதிகம் செய்கிறீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு எங்கே ஒர்க் அவுட் ஆகும்னா பிஓக்கு ஓகேவாக இருக்கும், ஆனால் கிளரிக்கல் எக்ஸாமுக்கு மாட்டிக்குவீங்க. இது இந்த ராங்காக ரீட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இந்த ராங்காக ரீட் பண்ணுறவங்களாம் ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் ராங்காக ரீட் பண்ணுறதும் ராங்காக போய் உள்ள பேங்க்கில் வேலை பார்க்குறது ஒன்று. உங்கள்கிட்ட இப்போ நீங்கள் ஒரு கிளரிக்கலாக ஜாயின் பண்ணுறாங்கன்னா ஒரு 10,000 ரூபா பேமெண்ட்டு கேட்குறாங்கன்னா நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா எடுத்து கொடுத்துருவீங்களா? 1 லட்ச ரூபா எடுத்து கொடுத்துட்டு சும்மா உட்காந்துக்குவீங்களா? கிடையாதுல்ல. 10,000 ரூபானா 10 தடவை எண்ணினாலும் 10,000 தானே கொடுப்பீங்க. அது மாதிரி தான் சொல்கிறேன், ராங்காக ரீட் பண்ணாதீங்க. 1க்கு 2 தடவை கூட ரீட் பண்ணுங்கள், ஆனால் கரெக்டாக ரீட் பண்ணுங்கள். அடுத்து நிறைய பேர் பண்ணக்கூடிய பசிலில் ஒரு முக்கியமான விஷயம், இது இப்போ அப்ரோச்சு, இதெல்லாம் மிஸ்டேக்ஸ் பேசியாச்சு. இப்போ அப்ரோச்சை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இந்த பசில் ஈஸியாக, மாட்ரேட்டாக, ஹார்டாக, எத்தனை நிமிஷம் டைம் கொடுக்கணும், பசிலுடைய சைஸை பொறுத்து டைம் கொடுக்கணும். 1 மினிட் டு 2 மினிட்ஸ்க்குள்ளே இந்த பசில் ஈஸி, மாட்ரேட், ஹார்டு இல்லை எனக்கு தெரியவே தெரியாது, இந்த 3மே கிடையாது. எனக்கு இது பேட்டர்னே புது பேட்டர்ன், நியூ பேட்டர்ன். இந்த பசிலே ஒரு நியூ பேட்டர்ன் பசில், எனக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னே புரியலை, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னு இருந்தால் ட்ரை பண்ணாதீங்க. எக்ஸாமில் ட்ரை பண்ண போகலை, புரியுங்களா? எக்ஸாமில் ட்ரை பண்ணவே போகலை. நம்ம எக்ஸாமை கிளியர் பண்ண போகிறோம். ட்ரை பண்ணுறவங்களுக்கும் கிளியர் பண்ணுறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது, சரிங்களா? இந்த ட்ரை பண்ணுற லிஸ்ட்டில் போயிடாதீங்க, கிளியர் பண்ணுற லிஸ்ட்டு போங்க. சார் பசிலில் என்ன பொறுத்தவரை அப்ரோச் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு விஷயத்தை படிக்கிறீங்க, ஒரு குழுவை படிக்கிறீங்கன்னா அப்படியே போய் அந்த குழுவை அப்படியே போடாதீங்க. அந்த குழுவுக்கு சம்மந்தப்பட்ட, அந்த குழுவை ரிலேட்டாக இருக்கக்கூடிய குழு, ரிலேட்டாக இருக்காது. இங்கே என்னடா வரைஞ்சி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்ப்பீங்க. இங்கே நல்லா கவனிங்க. இப்போ இங்கே ஒரு சின்ன வயசில் இப்படி விளாண்டுருப்பீங்க பார்த்தீங்கன்னா, பசில்னு ஒரு கேம் இருக்கும். இல்லைனா அட்டை தனித்தனியாக பிச்சு கிடக்கும், இந்த மாதிரி கிடக்கும். இதெல்லாம் என்ன பண்ணணும், இதை தூக்கி இங்கே ஒட்டணும், அடுத்து இதை தூக்கி இங்கே ஒட்டணும், இப்படி எல்லாத்தையும் ஒட்டிட்டு பார்த்தா கடைசியில் ஒரு இமேஜ் தெரியும். இதுதான் பசில். அதே தான் உங்களுக்கு இங்கே எக்ஸாம்லையும் பண்ண சொல்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, ஹிண்ட்டை பிரித்து போட்டுருவாங்க. இங்கே இவரை தூக்கி இங்கே போட்டுருவாங்க, இவரை தூக்கி இங்கே ஓட்டுருவாங்க, இங்கே வச்சுருப்பாங்க, 2வதாக வச்சுருப்பாங்க. இவர் இருக்கார் பாருங்க, 2வதாக வர வேண்டியவரை 3வதாக தூக்கி வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டாவது கூட இங்கே சம்டைம்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க, இங்கே இவரை கூட போட்டு வச்சுருப்பாங்க. எப்படினாலும் பிரித்து போட்டு வச்சுருப்பானுங்க.
கொஷினில். ஆனால் நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஃபஸ்ட்டு எதுலேருந்து எடுத்துகிட்டு போகணும்னு தெரியும். ஃபஸ்ட்டு கேள்வி நான் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டார்ட் எப்படி பண்ணணும். ரெண்டாவது கேள்வி அந்த ஸ்டார்ட் பண்ணுறத வச்சு அப்படியே ஃபெச் ஆகிற மாதிரி க்ளூ இருக்கா, அதை கம்பைன் பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்ணணும். நல்லா கவனிங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் இந்த ஈஸி மாடரேட் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், ஈஸி மாடரேட் கண்டுபிடிக்கணும். இந்த தப்பெல்லாம் மிஸ்டேக் பண்ணிடாதீங்கன்றதுக்காக சொன்னேன். இந்த மிஸ்டேக்லாம் காமனாக இப்போ டெஸ்ட்டு செஞ்சுருந்தீங்க, அந்த டெஸ்ட்டில் பார்த்தேன், அதனால் சொல்கிறேன். ஈஸி மாடரேட் ஹை கண்டுபிடிக்கிறீங்க. ரெண்டாவது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது, ரெண்டாவது எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், மூணாவது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க கரெக்டாக எங்கே பாசிபிலிட்டி, எத்தனை பாசிபிலிட்டியில் போகுதுன்னு அந்த பாசிபிலிட்டி எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அப்போ கரெக்டாக உட்கார வைக்கணும். பாசிபிலிட்டியை கரெக்டாக உட்கார வைக்கணும். இந்த பாசிபிலிட்டியை தப்பாக உட்கார வச்சிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பாசிபிலிட்டி வருமா, இந்த பாசிபிலிட்டி வருமா வராதான்னு கேன்சல் பண்ண தெரியணும். அதான் சொல்கிறேன். சொல்ல வர விஷயம் என்னென்னா, பாசிபிலிட்டி இங்கே வச்சு செக் பண்ணணுமா, இல்லை கேன்சல் பண்ணணுமா, செக் பண்ணணுமா கேன்சல் பண்ணணுமா, செக் பண்ணணுமா கேன்சல் பண்ணணுமான்னு போட்டாலே போதும். என்னை பொறுத்தவரை அப்போ நான் ரீசனிங் சீட்டிங்க்கு என்ன சொல்லுவேன், சீட்டிங்கோ இல்லை பசிலோ வந்தால் என்ன சொல்லுவேன், உங்களுக்கு இந்த பசில் வராது. எனக்கு சில பேர் போய் பேசுவாங்க, எனக்கு ஃப்ளோர் வித் ஃப்ளாட் வராது, சர்க்கிள் வராது, இது வராது, அது வராதுன்னு பசில் டைப்பை காரணம் சொல்லுவாங்க. பாக்ஸ் பசில்னால் எனக்கு கொஞ்சம் பயம், எனக்கு நம்பர்னா ஒரு பயம், லீனியர் பசில்னால் பயம், பேரலல்லாம் பயம். இப்படி தான் பேசிட்டு இருக்காதிங்க. உங்களுக்கு எக்ஸாமில் கேட்க போகும்போது இப்படி தான் பயம், அப்படி நான் பயம் நான் கேட்குறான், அப்படிலாம் கேட்க மாட்டான். நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு தேவை என்னது, ரீசனிங்க்கு 50% பசில் கேட்குறானா, எனக்கு நீங்கள் 50% இப்போ 40 மார்க்குக்கு 20 மார்க் பசில் கேட்குறான்னா எனக்கு 15 மார்க் வரணும். பசில் 100% 15 மார்க் வரணும். 3 பசிலை தூக்கியிருக்கணும். உங்களுக்கு ஒரே ஒரு பசில் வேணால் விட்டுறேன். கிளரிக்கல் லெவல் அப்படின்னு பேசுனீங்கன்னா 8 நிமிஷம் செய்யலாம் மேக்ஸிமம். நான் சொல்கிறது மேக்ஸிமம் 6 நிமிஷம் மினிமம். 6 நிமிஷத்தை எடுத்துக்கலாம், 6 நிமிஷம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 6 to 8 நிமிஷம். அதுக்கு மேலெலாம் ஆச்சு கிளரிக்கல் லெவல் பசிலுக்கு அப்படின்னா நீங்கள் ஃபால்ட்டு, நீங்கள் எதை தப்பாக பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இதே பிஓ லெவல் அப்படின்னா ஸ்டார்டிங் 8 நிமிஷம் பசில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஆர்ஆர்பி பிஓ இல்லை, ஆர்ஆர்பி பிஓ இதிலே சேர்த்துருங்க. 6 நிமிஷம் to 8 நிமிஷம், 8 நிமிஷம் எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் செய்யலாம். ரொம்ப ஹார்டாக இருந்தால் ஒரு 12-13 நிமிஷம் செய்யலாம். ரொம்ப ஹார்டாக இருக்குது சார், ரொம்ப ஹார்டு சார் லெவலு அப்படின்ட்டு அப்படி இருந்தால். இப்போ நான் ஒரு செட்டை எடுத்து வந்துருக்கேன், உங்களுக்கு நான் எப்படி பண்ணணும்னு அப்ரோச்சோடு சொல்கிறேன், புரியுங்களா. ஃபஸ்ட்டு எப்பயுமே இந்த இதை கண்டுபிடிக்கணும், ஈஸி மாடரேட் ஹார்டு கண்டுபிடிக்கிறீங்க. ரெண்டாவது எதில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸ்டார்ட் பண்ணுறது கண்டுபிடிச்சா ஃபெச் பண்ண தெரியணும். இதை கண்டுபிடிச்சா இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணால் இதை வச்சு ஃபெச் பண்ணி இது வரணும், இதை வச்சு ஃபெச் பண்ணி இது வரணும் அப்படின்ட்டு ஃபெச் பண்ண தெரியும். அடுத்து எப்படி பாசிபிலிட்டியை கேன்சல் பண்ணுறதுன்னு தெரியும், புரியுதுங்களா. நீங்கள் பாசிபிலிட்டி போடுற இடத்துலலாம் எப்படி நான் பாசிபிலிட்டியை கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன், சரிங்களா. உள்ளே போவோம், கொஸ்டினை பார்ப்போம், சரிங்களா. ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 3 சொல்லியிருக்கேன், தெளிவாக பாருங்கள். என்ன பசில்னு தெரியணும், ஈஸி மாடரேட் ஹையான்னு போடணும், ஸ்டார்ட் பண்ணுறது தெரியணும், ஃபெச் பண்ண தெரியணும், பாசிபிலிட்டியை கேன்சல் பண்ண தெரியணும். ஃபஸ்ட்டு வரேன், ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க, தெளிவாக தெரியுதா. இது வரைக்கும் தான் கொஸ்டின், இதுக்கு அடுத்து கொஸ்டின் இல்லை, ஓகேங்களா. 8% இருக்காங்க அப்படின்ட்டாங்க. ஓகே, அந்த 1 நிமிஷத்துக்குள்ள எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்கிறேன். டிசம்பர் வரைக்கும் இருக்குது, 8 மாதம் கொடுத்துட்டாங்க, இதெல்லாம் ஓகே. இவங்கெல்லாம் என்னது டிஃப்ரெண்ட் சிட்டி பிடிச்சாங்க. டபுள் வேரியபிள், சிங்கிள் வேரியபிள் இல்லை, டபுள் வேரியபிள். ஓகே, ஒருத்தருக்கு ஒரு சிட்டி பிடிக்கும். ஓகே, பாருங்கள், ஜி ஈவன் நம்பர் டேஸில் பிறக்கிறாரு. நான் எப்படி பண்ணுவேன்னா இதை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே டிசைட் பண்ண மாட்டேன். 8 பேர் 4 மாதம் அப்படின்னா டக்குன்னு போட்டு உட்கார மாட்டேன். ஈஸியாக ஹார்டாக மாடரேட்டாக தெரியணும். ஜி ஈவன் நம்பர் டேஸ் இருக்குது, மந்த்ஸ் பார்ப்பேன். 31 30 31. ஆஹா, செப்டம்பர் மட்டும்தான் இருக்குது. ஜியை வச்சு உட்கார வச்சிடலாம். ஜியிலேருந்து எனக்கு இண்டோர் ஃபெச் ஆகுது. ஜி இண்டோர், இப்போ எனக்கு ஜியும் இண்டோரும் உட்காந்துருச்சு. என் மைண்டில் எப்படி ஓடுனா ஜி இண்டோர் உட்காந்துருச்சு. ஜியை வச்சு வேறு எதுவும் க்ளூ இருக்கா, இண்டோர் வச்சு எதுவும் க்ளூ இருக்கா. இண்டோர் வச்சு இங்கே க்ளூ இருக்குது. அடுத்து ஜியை வச்சு இங்கே க்ளூ இருக்குது. அடுத்து இண்டோர் வச்சு இங்கே மறுபடியும் ஒரு க்ளூ இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சு பசில் ஈஸி. சார் என்ன சார் சொல்கிறீங்க பசில் ஈஸின்ட்டு. சார் எனக்கு பசிலில் பாதி, கிட்டத்தட்ட பாதி பாருங்கள், இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் பாதி பசில் கிட்ட பார்த்துட்டேன். எனக்கு பாதி பசில்கிட்ட அழகாக உட்கார்ற மாதிரி தெரியுது. புரிஞ்சா நான் சொல்கிறது, எவ்வளோ தெளிவாக உட்கார்ற மாதிரி தெரியுது. இப்போ பாருங்கள் எப்படியெல்லாம் போடலாம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இப்போ எடுத்தோன்னே இதை பார்த்தோன்னே ஜி ஈவன் நம்பர் டேஸு அப்படின்னா 2 இடத்த பிச் பண்ணி போடுவீங்க, ஓகேவா. டக்குன்னு போட்டு உட்கார வைப்போம். ஜனவரி, அடுத்து மே, அடுத்து இது ஃபுல் ஃபார்ம் எழுதாதீங்க. ஃபுல் ஃபார்ம் எழுதி குழப்பிக்காதீங்க. ஷார்ட் ஃபார்ம் எழுதுங்க. நிறைய பேர் ஃபுல் ஃபார்ம் எழுதுவீங்க.
அதையும் எழுதாதீங்க. எக்ஸாம்லாம் பார்த்தா ரோல்ஸ் ராய்ஸ் அப்படின்னு ஒரு கார் போட்டு பிடிச்சிருக்குன்னாங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ்னு எழுதுவீங்க. ரோல்ஸ் ராய்ஸ்னால் எழுத வேண்டாம், ஆர்ஆர்னு போட்டால் தெரியாதா? அப்படி போட்டு மட்டும் போங்க. ஓகே, ரெண்டு பாசிபிலிட்டி. ஏன்னா ஜி ரெண்டு இடத்துல வருவார். ஜி யார்? ஈவன் நம்பர் ஆஃப் டேஸ். ஜி வந்து ஈவன் நம்பர் ஆஃப் டேஸ். இங்கே ஜி வந்து ஒன் ஆஃப் த மந்த் ஹேவிங் ஈவன் நம்பர் ஆஃப் டேஸ். இங்கே ஜி வைக்கலாம், இங்கே ஜி வைக்கலாம், ரெண்டு இடத்துல ஜி வைக்கலாம். அடுத்து 3% பிட்வீன், இங்கே 3 பேர் இல்லை, டேரெக்டாக மேலே இங்கே இன்டோர். அடுத்து 3% விட்டு இங்கே இன்டோர். ஓகேவா? இப்போ இந்த நடுவில் இங்கே கொடுத்துப்பாங்க பாருங்கள், லக்னோ எஃப். இதை தேவையில்லை, இதை கன்றாவியை படிக்காதீங்க, இதெல்லாம் படிக்காதீங்க. உங்களுக்கு கொடுத்துருக்க கேள்வி என்னவோ அதை மட்டும் படிங்க. இண்டோரு இவங்க உட்காந்துட்டாங்களா, இவங்களை வச்சு மட்டும் படிங்க. இங்கே வருங்க பாருங்கள், இண்டோருக்கு பிஃபோரு சண்டிகருக்கு ஆஃப்டர். இண்டோரு சண்டிகர், இண்டோரு சண்டிகர். ஒன்று மேலே இருக்குது, ஒன்று மேலே இருக்குது, ஒன்று கீழே விட்டுரும். அடுத்து 3% சிட் பிட்வீன் ஜிஎன்சி. 1 2 3 உட்கார முடியாது. அடுத்து இங்கே உட்கார சொல்லலாம். இதை பார்த்தனே பிக்ஸ் பண்ணியிருக்கலாம், ஜியும் சியும் ஒன்று தான் அப்படின்ட்டு. அடுத்து இங்கே பாருங்கள், இண்டோர் வாஸ் 2% பிஃபோர் டி. டிக்கு பிஃபோர், டிக்கு 2% பிஃபோர், டிக்கு 2% பிஃபோரில். ஓகே. அடுத்து மோர் தென் 2% பிட்வீன் யாருக்குன்னா லக்னோ அண்டு டி. லக்னோவுக்கும் டிக்கு நடுவில் மோர் தென் 2. இங்கே வராது மோர் தென் 2. 1 2 3 3 பேர் விட்டு இங்கே லக்னோ வைக்கலாம். மித்தபடி எங்கே வச்சாலும் லக்னோ வராது. எப்படி பார்க்குறேன்னு பார்த்தீங்களா? லக்னோவுக்கும் இதுக்கும் மோர் தென் 2ன்ட்டானா மினிமம் 3 பேர், மேலே 3 வராது. டிக்கும் இதுக்கும் 1 2 3 இங்கே விட்டால் தான் லக்னோ. இங்கே விட்டு 1 2 3 4 விட்டு இங்கே வைக்க முடியாது. அதனால் இப்படி கேன்சல் பண்ணிடுறேன். இன்னொரு பாசிபிலிட்டி எடுப்பாங்க, எடுக்காதீங்கன்றேன். அடுத்து இங்கே பாருங்க, 3 பேர் வந்துடும். 1 2 3 வராது. 1 2 3 லக்னோ இங்கே வைக்கலாம். புரிஞ்சா? லக்னோ இப்போ பாருங்கள், லக்னோ சுற்றி கேள்வி இருக்கும். லக்னோ டி வச்சு கேள்வி இருக்கா அப்படின்னு பார்த்தா இங்கே இருக்குது. லக்னோவுக்கும் எஃப்க்கு நடுவில் 4 பேர், லக்னோவுக்கும் எஃப்க்கு நடுவில் 4 பேர். 1 2 3 4 எஃப். அடுத்து 1 2 3 4 எஃப். எப்படி உட்காந்துச்சு பார்த்தீங்களா? பசில் உட்காருது பாருங்கள், அப்படியே அழகாக உட்காந்துட்டே வருது. அடுத்து வேறு எதுவும் க்ளூ இருக்கா பார்க்குறேன். சண்டிகர்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு 3% பிஃபோரில். ஆஹா, சண்டிகர் தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல. அவருக்கு 3% பிஃபோரில் யார்? பூனேவா. 1 2 3 3% பிஃபோர் தானே, 2 பேர் நடுவில் இருக்கணும். 1 2 விட்டுட்டு 1 2 விட்டுட்டு டிக்கு நேராக பூனே. ஓகேவா? இது வரைக்கும் முடிச்சாச்சு. இப்போ பசிலில் மோர் தென் 1% சிட் பிட்வீன் பூனே அண்டு ஃபரிதாபாத். பூனேக்கும் ஃபரிதாபாத்துக்கும் மோர் தென் 1, நடுவில் 2 பேராவது இருக்கணும். பி யார்? ஃபரிதாபாத்தில் பிறந்திருக்காரு. ஃபரிதாபாத்தை தேடி போகுது க்ளூ. எப்படி தான் பார்க்குறேன் பாருங்கள், ஃபரிதாபாத்தை தேடி க்ளூ போகுது. ஓகேவா? பி ஃபரிதாபாத்தில் பிறந்திருக்காராம். பிக்கும் பூனேக்கும் நடுவில் இது, அதாவது பிக்கும் பூனேக்கும் நடுவில் எத்தனை பேர்? 2 பேராவது இருக்கணும் மினிமம். பூனே இங்கே இருக்காரு, பி ஃபரிதாபாத் இங்கே போட முடியாது, பி ஃபரிதாபாத் இங்கே போட முடியாது. பாசிபிலிட்டி கேன்சல். போட்டு பார்க்கல, இங்கே பி ஃபரிதாபாத் வைக்க முடியல, பாசிபிலிட்டி கேன்சல். அடுத்து செக் பண்ணாதீங்க, அடுத்து பூனே இங்கே இருக்காரு, 2 பேர் விட்டு ஃபரிதாபாத், பி ஃபரிதாபாத் இங்கே போடலாம். வேறு எங்கேயுமே பி ஃபரிதாபாத் இங்கே வைக்கலாம், பி ஃபரிதாபாத். ஆனால் மோர் தென் 2% வராது. எப்படி ஃபெச் பண்ணுற பார்த்தீங்களா? இந்த 2 க்ளூ ஃபெச் பண்ண பார்த்தீங்களா? இப்போ அதான் பி ஃபரிதாபாத் வந்துருச்சு. ஓகே. அடுத்து ஏ அண்ட் ஹச் வேர் பார்ன் இன் சேம் மந்த்து. ஏ ஹச் சேம் மந்த்து. இந்த தான் ஒரு இடத்துல கேப் இருக்குது. ஏ ஹச் இந்த 2 இடத்துல எங்கேயோ தான் வரும், எங்கேன்னு தெரில. ஆனால் கான்பூருக்கு 5% ஆஃப்டரில் ஏ. கான்பூர் இங்கே வச்சோம்னா 1 2 3 4 பேர் விட்டு ஏ இங்கே வச்சிடலாம். ஏ ஹச் இங்கே கான்பூர் வச்சோம்னு வச்சுங்க, வராது, கீழே வராது. 4 பேர் கேப் வராது. 5% கீழே தானே இருக்காங்க. அடுத்து ஈ வாஸ் பார்ன் இன் ஆக்ரா. இங்கே வச்சு ஆக்ரா போட்டுடலாம். இன்னும் ஒருத்தர் இருக்காரா, அவரை இங்கே வச்சுக்கோங்க. இன்னும் ஒருத்தர் யார்? ஃபரிதாபாத், ஆக்ரா, கான்பூர், பூனே, டெல்லி. ஒரு பசிலை பார்த்தேன், எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணணுன்னு கண்டுபிடிச்சேன். ஈஸியாக, மாடரேட்டாக, ஹார்டான்னு ஃபிக்ஸ் பண்ணேன். இப்போ பாருங்கள், ஈஸியாக வச்சேன், 2 பாசிபிள். அதுலேயும் பாதியிலே ஒரு பாசிபிளை கேன்சல் பண்ணாச்சு, இன்னொரு பாசிபிளை போட்டாச்சு. புரியுங்களா? இந்த கொஷின்லாம் மேக்ஸிமம் 3 to 3.5 நிமிஷம், 3.5 மினிட்ஸ் மேக்ஸிமம். நான் சொல்கிறது மேக்ஸிமம் பேசிட்டு இருக்கேன். நீங்கள் கரெக்டாக பசில் செய்கிற ஆள்னா இதெல்லாம் 3.5 நிமிஷம், 4 நிமிஷம் செஞ்சுருந்தா கூட ஓகே. 4 நிமிஷம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்த கொஷின்லாம் சேர்த்து போட 5 நிமிஷம். புரியுங்களா? வாங்க பாருங்கள். செப்டம்பர் 4 என்ன சிட்டி? செப்டம்பர் 24 என்ன சிட்டி? செப்டம்பர் 24 டெல்லி, டெல்லி. அடுத்து ஈக்கும் பிக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் யார் யாருக்கு நடுவில் இருக்காங்க? இபி 1 2 3 3 பேர் இருக்காங்க.
3 பேர் இருக்காங்கன்னா பார்க்கணும். டிஹெச் எஃப்டி, டிஹெச் வரல, எஃப்டி வராது. அடுத்து எஃப்டி வராது. பிஏசிஜி, பிஏசிஜி சிஜி வருது. 1 2 3 சிஜி தான் ஆன்சர். அடுத்து 4வது பாளையம் பையலை. எப்பயுமே ஒரு கொஸ்டின் இருந்தால் இந்த கொஸ்டின் வச்சு செய்யுங்க. ஏன் அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம செஞ்ச பசில் ஈஸியாக ரைட்டாக தப்பான்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் கீழே வச்சு செஞ்சால் கண்டுபிடிச்சிடலாம். எப்பயுமே 4வது பாளையம் பையலைக்குன்ற கொஸ்டின் இருந்தால் உங்களுக்கு டவுட் இருந்தால் இந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு போய் செஞ்சு ஆன்சர் போட்டுருங்க, கரெக்டாக வந்துடும். பிசி, இஜி, பிசி, டிஇ, இஜி, பிசி, டிஇ, இஜி அப்படியே அடுத்திருக்கு. பிசி ஓகே அடுத்திருக்கு. டிஇ அடுத்திருக்கு. எஃப்டி ஹச்ஏ, ஹச்ஏ அடுத்திருக்கு. எஃப்டி தான் தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். எஃப்டியும் அடுத்திருக்கு. ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கே ஒரு ட்விஸ்ட்டு, எல்லாமே அடுத்திருக்கதா கொடுத்துட்டாங்க. ஓகேவா, எல்லாருமே அடுத்திருக்கதா கொடுத்துட்டாங்க. ஒன்று சேம் மந்த்தாக இருக்கணும், இல்லைனா 30 நாளாக இருக்கலாம். இப்போ இஜி பார்ப்போம். இஜி பார்த்தா 30 நாள் இருக்குது, இல்லைனா சேம் மந்த்தாக இருக்குது. ஓகே, அடுத்து பிசி, டிஇ. பிசி சேம் மந்த்து. அடுத்து டிஇ சேம் மந்த்து. அடுத்து டிஇ சேம் மந்த்தா? இல்லை, டிஇ ஆப்போசிட் மந்த்து, வேறு மாதம். டிஇ. எஃப்டி ஹச்ஏ, ஹச்ஏ சேம் மந்த்து, எஃப்டி சேம் மந்த்து. எல்லாருமே சேம் மந்தில் இருக்காங்க, இவங்க மட்டும் வேறு மாதிரி இருக்காங்க. அதனால் இதுதான் ஆன்சர். புரிஞ்சா? எல்லாரும் சேம் மந்தில் இருக்காங்க, அவங்க மட்டும் வேறு இடத்துல இருக்காங்க. அதனால் ஏன் சார் இங்கே நான் 31 நாள், எல்லாமே 31 நாள் இருக்காங்க, இவங்க மட்டும் 30 நாள்னு போட்டுடலாம்ல, அந்த பாசிபிலிட்டி யோசிக்கலாம்ல அப்படின்னு உங்களுக்கு தோணும். இங்கே பாருங்கள், இவரும் 31 நாள். இந்த ஆப்ஷன் வச்சு பார்த்தீங்கன்னா டிஇ, இவர் 31 நாள், இவர் 30 நாள். அப்போ இந்த பேட்டர்னில் உங்களுக்கு கொடுக்கல. இப்போ எல்லாருமே 31 நாள் மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம யோசிக்கலாம். ஆனால் இவங்க 31 நாள், இவங்க 30 நாள். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எல்லோரும் சேம் மந்த் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சவங்க. ஆன்சர் என்ன? டிஇ. அவங்க தான் ஆட் ஒன் அவுட்டு. ரைட்டு. அடுத்து 3% ஆஃப்டர் சி. சிக்கு 3% ஆஃப்டர் டேட்டு கேட்டிருக்காங்க, டேட்டு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. டிக்கு 3% ஆஃப்டர். ஹச் எப்போ? டிசம்பர் 5. சிக்கு தானே, சிக்கு 3% ஆஃப்டர். சிக்கு 3 1 2 கேப் விட்டு இ ஆகரா செப்டம்பர் 5. செப்டம்பர் 5. ரைட்டு. அடுத்து இங்கே வாங்க. ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ. ட்ரூ கேட்டிருக்கேன், மித்தெல்லாம் ஃபால்ஸாக இருக்கலாம். ஜி பூனேவா? ஹச்சுக்கு எஃப்க்கு நடுவில் 3 பேருன்றாங்க. ஏ பூனே. ட்ரூ கேட்குறாங்க. ஜி பூனேனாங்க, தப்பு. ஹச்சுக்கு எஃப்க்கு நடுவில் 3 பேர்னாங்க. 1 2 3 கரெக்டாக இருக்குது. 1 2 3 கரெக்டாக இருக்குது, போட்டுடலாம். ஆன்சர் கரெக்டு. புரிஞ்சா? பார்த்தோம், ஒரு பசிலை பார்த்தோம், இது கஷ்டமாக இல்லை ஈஸியான்னு கண்டுபிடிச்சோம், செஞ்சுட்டோம். வாங்க அடுத்த பசில் போவோம். ரைட்டா? 7 இண்டிவிஜுவல். ஓகே, அடுத்து இவங்க 7 பேர் இருக்காங்க. பிளாட்ஃபார்ம், இந்த பிளாட்ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுறாங்க. டிஃப்ரெண்ட் மொபைல் பிராண்ட் யூஸ் பண்ணுறாங்க. புரிஞ்சா? இப்போ இந்த கொஸ்டினை செய்கிறது கஷ்டமாக ஈஸியான்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பவுமே ஒன்று பிடிச்சிக்கங்க. ஒரு பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணல, 3 வேரியபிள் இருக்குது. புரியுங்களா? ஒரு பொசிஷன் கூட ஃபிக்ஸ் ஆகலை. என்ன சார் பொசிஷன் எனக்கு புரியலையே. இப்போ மந்த்து கொடுத்துருந்தாங்களா போன கொஸ்டினில். இப்போ இந்த மாதிரி மந்த்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம், அழகாக அப்படியே வச்சிடலாம் டெம்ப்ளேட்டாக. அதே மாதிரி ஒரு பொசிஷன் கூட நமக்கு ஃபிக்ஸ் பண்ணாமல் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பசிலை முடிஞ்ச அளவுக்கு க்ளூவை ஃபெச் பண்ணி படிக்க பாருங்கள். இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த இடத்துல இதோடைய லெவல் இவ்வளோ தான் இருக்குது, 5 லைன் தான் இருக்குது அப்படின்னா, இதே ஒரு பிஓ மெயின்ஸில் இது ஒரு 10 லைனுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 10 லைன்ஸுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை பார்த்தா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. நிறைய படிக்கணும், கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அதனால் ஒரு வேரியபிளாவது நல்லா ஃபிக்ஸ் ஆகி உட்காந்துட்டு மீதி 2 வேரியபிள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தால் செய்யுங்க. பாருங்கள் 3 வேரியபிள். அதாவது இப்போ வந்து அந்த மனுஷங்களை ஃபிக்ஸ் பண்ணிக்குவீங்க, அடுத்து செய்யணும். இது ஈஸியாக கஷ்டமாக கண்டுபிடிக்கிற முன்னாடி நான் சொல்லிக்கிறேன் ஒரு விஷயம், புரியுங்களா? இப்போ இதை பார்க்குறேன், நிறைய பேர் இது கஷ்டம்னு ஃபீல் பண்ணுவீங்க, அது வேறு விஷயம். ஆனால் நான் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்னா, இந்த ஆர்டரில் இருந்துச்சு அப்படின்னா இதை ஒரு மாடரேட் லெவல்னு வைங்க. ஏன்னா ஒரு ஃபிக்ஸ் பண்ணலை, நம்ம இன்னும் ஃபிக்ஸே பண்ணலை. யார் ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ண, இப்போ இங்கே இவங்களெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா சார்? இவங்க 7 பேரையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுத்துருக்க குழுவெல்லாம் கேன்சல் பண்ணி போட்டுடலாம், பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகலாம் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி வைங்க அப்படிங்க. அதை அப்பயே செய்யாதீங்க, பார்த்தோன்னே இது ஈஸி அப்படின்னு போட்டு செஞ்சிடாதீங்கன்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி அடுத்த கொஸ்டினில் ஈஸியாக இருக்க செஞ்சுட்டு வாங்கன்றேன். இப்போ பாருங்கள், இந்த கொஸ்டினை இப்போ செய்யாமல் அடுத்து போயிடுவோம். எக்ஸாமில் நீங்கள் அப்படி தான் அப்ரோச் பண்ணுவோம். மார்க் ரிவ்யூ கொடுத்துட்டு அடுத்து போங்க, அடுத்து போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதை வச்சுட்டு வாங்க.
இங்கே பாருங்க, நான் சொல்கிறேன் 8% பொசிஷன் கொடுத்துட்டாங்க. என்ன பேசுகிறாங்களா, டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேசுகிறாங்க. இப்படி தான் பார்க்கணும். நீங்கள் பார்க்குற பசிலே எப்படி பார்க்கணும், இந்த ஒரு பேராகிராஃபை ஃபுல்லாக படிப்பாங்க நிறைய பேர். அப்படி படிக்காதீங்க. எத்தனை பேர் ஓகே டெசிக்னேஷன் கொடுத்துட்டாங்க, யார் சீனியர் மோஸ்ட், சிஎஃப்ஓ தான் சீனியர் மோஸ்ட்டு, கிளர்க்கு ஜூனியர் மோஸ்ட், ரைட்டு, இத்தனை மொழிலாம் பேசுகிறாங்க அப்படின்ட்டாங்க. அவ்வளோதான் கதை. ஓகேங்களா? இப்போ இதை பிக்ஸ் பண்ண பார்க்கணும். சார் இங்கே பொசிஷன் இருக்குது, அதை வச்சுக்கலாம். அடுத்து 2 பேரை உட்கார வச்சா போதும். யாரை, எத்தனை லாங்குவேஜ் பேசுகிறாங்க, எத்தனை பேர் பேசுகிறாங்க, அப்படி யாரெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு 2 லாங்குவேஜ் ஃபிக்ஸ் பண்ணால் போதும். சரி, இப்போ இதை படிச்சுட்டேன், எனக்கு இது கொஸ்டின் புரிஞ்சு பார்த்தீங்களா. இந்த இதை முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 45 செகண்ட்ஸ் ஆயிருக்கும். இந்த மேலே இருக்கிறது புரிஞ்சுக்கிட்டேன் பார்த்தீங்களா. இல்லை 30 செகண்ட்ஸ் தானே, என்னென்ன டெசிக்னேஷன் பசில் 30 செகண்ட்ஸ் தானே, 8 பேர் இருக்காங்க 30 செகண்ட்ஸ் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு. அடுத்து எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு யோசிக்கிறேன் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு 1 மினிட். ஓகேவா? எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு யோசிக்கிறேன், புரியுங்களா? இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணுற சீக்கிரம் யோசிச்சிங்கன்னா பரவாயில்ல, பெட்ரு, சூப்பர். ஜாப்பனீஸ் ஒருத்தர் பிடிச்சிருக்கான், அவர் வந்து பார்த்தீங்கன்னா 3% சீனியர் டு ஓ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓ இஸ் டெசிக்னேட்டட், ஓகே சீனியர். ஓ வந்து யாருன்னா பிஓ இருக்கார்ல, பிஓக்கு மேலே இருப்பாராம் ஓ. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டி வச்சுக்கலாம். 3 டெசிக்னேஷன் பிட்வீன் இட்டாலி அண்ட் ஜாப்பனீஸ். பாருங்க, ஜாப்பனீஸ் வச்சு அப்படியே வரிசையாக வருது பாருங்கள். அடுத்து இட்டாலியோடைய ஜஸ்ட் ஜூனியரில் யார் இருக்காராம், கியூ இருக்காராம், ரைட்டு. அடுத்து கியூ வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் கீழே இல்லைன்ட்டாங்க, கீழே இருக்காருன்ட்டாங்க. ஓகே, கியூ இஸ் ஜூனியர் டு அசிஸ்டன்ட் மேனேஜர்னு சொல்லிட்டாங்க. கியூக்கு எபவில் எம்மு, கியூ வச்சு ஆரம்பித்தா எம்மு. ஜாப்பனீஸு ஸ்வீடிஷு. பாருங்கள், இந்த கொஷினை பார்த்தாலே தெரிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு ஒன்றை மட்டும் வச்சு ஆரம்பித்தா போதும். அதாவது எதை வச்சு ஆரம்பிக்கிறோன்னா, ஓவும் ஜாப்பனீஸ் இருக்குது பாருங்கள், அதை வச்சு ஆரம்பித்தா போதும். நான் ஃபஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக ஆரம்பிக்கலை. இந்த ஜாப்பனீஸை வச்சு அப்படியே வரிசையாக க்ளூ ஃபெச் ஆகுது, எல்லாமே ஃபெச் ஆகுது. அதனால தான் சொல்கிறேன், இதை வச்சு இப்போ ஆரம்பிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டேன். இதுக்கு எனக்கு ஒரு 45 செகண்ட் இருக்கலாம். ஒரு 1 மினிட்லேருந்து 1.5 நிமிஷம் கொடுத்தா நமக்கு இது வரைக்கும் தெரியணும். அந்த ஃபஸ்ட்டு ரவுண்டு ஈஸி. இப்போ இது ஈஸி சார், ஏன்னா எனக்கு என்ன எடுக்கணும்னு தெரிஞ்சிச்சு, என்னென்னு புரிஞ்சிருச்சு. அடுத்து எதில் ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு. புரியுங்களா? டெசிக்னேஷன் பர்சன் டெசிக்னேஷனை போட்டுருங்க, சிஎஃப்ஓ. அடுத்து இடி, ஜிஎம், டிஜிஎம், மேனேஜர், ஏஎம், பிஓ, கிளர்க்கு. சார் டெசிக்னேஷன் பசிலாம் நான் நல்லா போடுவேன். என்னுடைய ஸ்ட்ராங் ஏரியாவில் சில பசில்லாம் இருக்குது. அதில் வந்து ஒன் ஆஃப் த பசில் டெசிக்னேஷன் பசில். அதனால் வந்து அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க, புரியுங்களா? அவங்களுக்குலாம் ஈஸியாக இருக்கும். நானும் எப்படி போட்டுருவேன்னா சார், இப்போ போட்டு காட்டுற பாருங்க, எப்படி டெசிக்னேஷன் பசில் யோசிப்பேன்ட்டு குழு எழுதி ஃபெச் பண்ணி போட்டுருவேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஓ எங்கேருந்து வர்றாருன்னா சீனியர் டு ஓ. ஓ வந்து பிஓக்கு மேலே இருக்கார். ஓ மினிமம் இங்கே வைக்கணும். நிறைய பேர் ஆரம்பிச்சிருவாங்க, உடனே கதை கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஓ இங்கேயா 2% விட்டு, இங்கே ஜாப்பனீஸு. அடுத்து ஓ இங்கேயா 2% விட்டு அப்படின்னு 3 பாசிபிலிட்டி போட்டுருவாங்க. நான் என்ன சொன்னேன், பாசிபிலிட்டியை குறைக்க சொன்னேன். இப்போ பார்த்தா நான் எப்படி போடுவேன்னா, ஓவா ஓக்கு 2% சீனியரா, 2% விட்டுட்டு யாரை போட்டோன்னா ஜாப்பனீஸ் வச்சுருவேன். வேறு என்னென்ன க்ளூலாம் இருக்குன்னு பார்ப்பேன். 3 டெஸ்டினேஷன் பிட்வீன் ஜாப்பனீஸ் அண்டு ஓ. ஓகேவா? லாஜிக்காக பேசினா ஓ இங்கே வைப்பனா, 1 2 விட்டு ஜாப்பனீஸ் இங்கே வச்சா மேலே வைக்க முடியாது, கண்டிப்பாக கீழே தான் வைக்க முடியும். அதனால் என்ன பண்ணிடுவேன்னா இட்டாலியன். என் மூளை பாருங்கள், இந்த க்ளூவை ஃபெச் பண்ணும்போது எப்படி ஃபெச் பண்ணிட்டு இருக்குன்ட்டு. அடுத்து பாருங்கள் ஜாப்பனீஸு. அடுத்து இட்டாலியனோட ஜஸ்ட் ஜூனியரில் கியூ. இட்டாலியனோட ஜஸ்ட் ஜூனியரில் கியூ. ஓகே, கிட்டத்தட்ட பாருங்கள் எத்தனை பேர் உட்காந்துட்டாங்கன்னு பாருங்கள். 3 6 பேர் வந்துட்டாங்க சார். 6 பேர் வந்துட்டாங்க. புரியுதா? எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்களா? 6 பேர் வந்துட்டாங்க. ஓகே, அடுத்து வேறு எதுவும் இருக்குதான் பார்ப்பேன். கியூ அசிஸ்டன்ட் மேனேஜர் கீழே தான் இருப்பார், ரைட்டு, அதெல்லாம் ஓகே. வேறு இங்கே இருக்குது பாருங்கள். ஜாப்பனீஸ் வச்சு இங்கே பேசியிருக்காங்க பாருங்கள். ஜாப்பனீஸோட சீனியரில் ஸ்வீடிஷு. பாருங்கள், நான் எப்படி பார்க்குறேன்னா, எனக்கு கொடுத்துருக்கதை வச்சு வேறு எதுவும் க்ளூ இருக்கான்னு பார்க்குறேன். இவங்களோட சீனியர் ஜூனியர் பேசிட்டாங்க, ஆனால் நம்ம பொசிஷன் ஃபிக்ஸ் ஆகலை. அதனால் அடுத்து ஜாப்பனீஸோடைய சீனியரில் யாருக்குன்னா ஸ்வீடிஷு, அவருடைய ஜூனியரில் எஸ்ஸு. ஜாப்பனீஸோடைய சீனியரில் ஸ்வீடிஷு, அவருடைய ஜூனியரில் எஸ்ஸு. சார் பாருங்கள், 3 6 8 எனக்கு கொடுத்துருக்காள் எத்தனை 8. அப்படியே தூக்கிட்டு வந்து உட்கார சொல்லுவேன். இட்டாலியன் கியூ ஓ, 2 பேர் விட்டு ஜாப்பனீஸ், அடுத்து ஸ்வீடன், அடுத்து எஸ்ஸு. புரிஞ்சா? எதுவுமே பாசிபிலிட்டி எடுக்கல. நான் பாசிபிலிட்டி எடுக்கல. பார்த்தீங்கன்னா இப்படியே பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். 8 பேர் இருக்கா, 8 பேர் வந்துட்டான், போட்டுறா அப்படின்னு போட்டுருவேன். இப்போ அப்படியே க்ளூ படிச்சா அழகாக உட்காந்துருவாங்க பாருங்க. இட்டாலியனோட ஜஸ்ட் ஜூனியரில் ஓகே, ஜூனியர் ஓகே, அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கார். அடுத்து இவருக்கு மேலே எத்தனை பேர் இருக்காரோ அவரை விட 1 கம்மியாக இருப்பார் எம்முக்கு ஜூனியரில். அப்போ எம் இங்கே தான் கன்ஃபார்ம்.
அடுத்து என் ஸ்பீக் கொரியா அண்ட் ஸ்பீக் சீனியர் டு 6. 6 யாரா இட்டாலியன் பேசலையா, 6 இட்டாலியன் பேசலையா. ஓகே, 6 இட்டாலியனில் வராது. 6 இங்கே வைக்கலாம், எண்ணு. ஓகே, 6 இங்கே வைக்கலாம், எண்ணை இங்கே போட்டு அப்போ தான் நம்ம கொரியன் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா எண்ணெய் வச்சு எண்ணுக்கு கேப் வரணும். எண்ணு கொரியன் இங்கே வச்சோம்னா 6 இங்கே தான் வச்சாகணும். அதனால் வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே மாற்றி வைக்கிறோம். ஓகே, அடுத்து ஃப்ரெஞ்சு பேசுகிறாரு பார்த்தீங்களா, அவர் ஏஎம்மாவும் இருக்க மாட்டார், கிளரிக்கலாகவும் இருக்க மாட்டார். ஃப்ரெஞ்சு ஏஎம் கிளர்க்கு. அப்போ இங்கே ஃப்ரெஞ்சு வரலாம், இங்கே ஃப்ரெஞ்சு வரலாம். எஸ்ஸுக்கு ஃப்ரெஞ்சு வரலாம், இங்கே ஃப்ரெஞ்சு வரலாம். ஓகே, 2 இடத்துல ஃப்ரெஞ்சு வரலாம். வேறு எதுவும் க்ளூ கொடுத்துருக்காங்களா? பி சீனியர் டு ஃப்ரெஞ்சு. ஃப்ரெஞ்சு பேசுகிறோட சீனியரில் இங்கே வச்சா ஃப்ரெஞ்சு பி மேலே வைக்க முடியாது. அதனால் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடலாம்னா ஃப்ரெஞ்சை இங்கே வச்சு இங்கே பி உட்கார வச்சிடலாம். ஓகே, பேலன்ஸ் இன்னும் ஒரு நபர் இருக்காங்க, இங்கே பொசிஷன் ஃபிக்ஸ் ஆகலையில. டி சீனியர் டு ஸ்பானிஷ். ஸ்பானிஷ்னு ஒருத்தர் இங்கே டி உட்கார வச்சுருவேன், டி உட்கார வச்சு ஸ்பானிஷ், ஸ்பெயின் இங்கே பேசிடுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாரெல்லாம் இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை? 2 பேர் ஃபிக்ஸ் ஆகலை. புரியுங்களா? 2 பேரை பற்றி கதையே பேசலை. யாரை பற்றி பேசலை? ஜெர்மனியை பற்றி பேசலை. வேறு யார் பேசலை? ஜெர்மனி, ஃப்ரெஞ்சு, ஸ்பானிஷ், ரஷ்யன். ஜெர்மனி, ரஷ்யன், இவனுக்கும் வரலாம், இவருக்கு வரலாம். பாசிபிலிட்டியாக வருது. ஜெர்மனியும் ரஷ்யனும் திருப்பி போய் படிக்கலை. கண்டிப்பாக இந்த வார்த்தையே இல்லை. ஜெர்மனியும் ரஷ்யனும் உள்ளேயே இல்லை. இந்த வார்த்தையே கிடையாது இதுக்குள்ளே. புரியுங்களா? சிங்கிள் பாசிபிலிட்டி சார். நிறைய பேர் இதெல்லாம் 3 பாசிபிலிட்டி எடுத்திருப்பாங்க. நான் சொல்கிறேன் அவங்கள பற்றி. ஓ இங்கே வச்சுருப்பாங்க, 1 2 விட்டு ஜாப்பனீஸ் இங்கே போட்டிருப்பாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஓ இங்கே வச்சுருப்பாங்க, 2 பேர் விட்டு ஜாப்பனீஸ் இங்கே வைப்பாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இங்கே ஓ வைப்பாங்க, இங்கே ஓ வச்சு 1 2 பேர் விட்டு இங்கே ஜாப்பனீஸ் வைப்பாங்க. இப்படி வச்சு தான் செய்வாங்க. யாருமே இந்த மாதிரி பாசிபிலிட்டி எடுக்காமல் இந்த மாதிரி க்ளூ எழுதி பெச் பண்ணி முடிக்க மாட்டாங்க. முடிக்கிறவன் ஆள் கம்மியாக இருப்பான். இப்படி முடிக்கிறவன் தான் சீக்கிரம் முடிப்பான். 4 நிமிஷத்துக்குள்ளே இந்த மொத்த பத்திரையும் முடிச்சிடுவான். 1 நிமிஷம் இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு இங்கே மொத்தமாக ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே இதை முடிச்சிடுவான். மொத்தமாக 4 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடுவான். 1 to 4 minutes மேக்ஸிமம் முடிச்சுட்டு அழகாக அவர் போட்டு போயிடுவார். இப்போ தான் நம்மளால் பாசிபிலிட்டி கேன்சல் பண்ணிட்டு இருப்பான் உட்காந்து. சரி வாங்க, இதை பார்த்தேன் ஏன் ஈஸின்னு சொன்னேன்னு புரியுதா? இப்போது ஸ்டார்ட் பண்ணுறது தெரிஞ்சிச்சு. ஸ்டார்ட் பண்ணுறத வச்சு இந்த க்ளூ எழுதிடுவேன். க்ளூ எழுத வச்சு ஆன்சர் போட்டு போயிடுவேன். சார் ஜெர்மன் யார்? ஜெர்மன் பேசினவர் தெரியாதுல்ல? எஸ்ஆர்ஓ, எய்தர் எஸ்ஆர்ஓ. ரைட். அடுத்து காம்பினேஷன் ஃபால்ஸ் கேட்குறான். அப்போ மித்தவெல்லாம் ட்ரூவாக இருப்பானா பார்ப்போம். கியூ இட்டாலியன், கியூ ஸ்பானிஷுங்க, 6 ஃப்ரெஞ்சு, எம் ஸ்வீடிஷு, பி ஜப்பான். 6 ஃப்ரெஞ்சு கரெக்டாக இருக்குது. 6 ஃப்ரெஞ்சு கரெக்டாக இருக்குது. இவர் தப்பாக இருக்காரா? அப்போ தப்பு. கியூ ஸ்பெயின் தானே? ஆமாம். எம் ஸ்வீடிஷ்லாம் கரெக்டாக இருக்கும். ஆமாம், எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஓகே, அடுத்து ட்ரூ கேட்குறான். எது வந்து ட்ரூ அப்படின்னு கேட்குறான். நன் இஸ் ட்ரூவா? ஓ இஸ் டெசிக்னேட்டட் கிளர்க்கு. ஓ கிளர்க்கு கிடையாது, கியூ தான் கிளர்க்கு. 6 விட 3 பேர் கீழே இருப்பாங்க. 6 கீழே 3 பேர் இருக்காங்க. கரெக்ட், இவர் தான் ட்ரூ. 3% ஆர் ஜூனியர் டு ஆர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ரைட். அடுத்து சிஎஃப்ஓன்றவர் யார் அப்படின்னு கேட்டால் இங்கே எம் தான் லாஸ்ட்டில் இருந்தார், மேலே இருந்தார். இல்லை எஸ் இருக்காரா? சிஎஃப்ஓ எஸ் பாருங்க. 4 கொஸ்டின் வித்தின் செகண்ட்ஸ் அடிச்சிடலாம். மேக்ஸிமம் 5 நிமிஷம். 5 நிமிஷத்தில் 4 கொஸ்டின் செக்யூர்டு. அழகாக போட்டு போயிடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஆர்பி கிளர்க்கு லெவலுக்கு இருக்கக்கூடிய ஒரு மெயின்ஸ் கொஸ்டின். ஆர்ஆர்பி கிளர்க் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு மெயின்ஸ் கொஸ்டின். பாசிபிலிட்டி எடுக்காமல் முடிக்கலாம். இப்போ நான் சொன்னது புரியுன்னு நினைக்கிறேன். ரைட், வாங்க அடுத்த கொஸ்டின். ஈஸியான்னு தெரிஞ்சால் தான் போடுவேன், இல்லைனா போட மாட்டேன். நிறைய பேர் ஃப்ளோர் வித் பிளாட்டில் கேஸுன்பாங்க, அவங்கெல்லாம் போடவே மாட்டாங்க. சார் இவ்வளோ பெரிய பேசேஜ் இருக்குது, கண்ணி எங்கே தெரியுமா சார் தெரியணும்? ஃப்ளோர் வித் ஃப்ளாட்னா மட்டும் கதை ஏகப்பட்ட கதை பேசுவாங்க சார். கதை பேசி பாருங்கள், இது வரைக்கும் நோட்டுக்கு இன்சே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 4 லைனில் பேசேஜே முடியுது. 4 லைனில் பேசேஜே முடியுது. கண்டிப்பாக ஈஸியான கொஸ்டினாக தான் இருக்கும். 4 லைன்லாம் பேசேஜ் முடிக்குதுன்னா உங்களால் மண்டைக்குள்ள ஞாபகம் அழகாக ஈஸியாக வச்சுக்கலாம். 12 பேர் உட்காராங்க. என்னென்ன பார்க்கணும்னு சொல்கிறேன். ஃப்ளோரில் எத்தனை பேர்னு பார்த்துக்கோங்க, எத்தனை ஃப்ளோர்னு பார்த்துங்க. 2 ஃப்ளாட்டுன்றாங்களா? எது லோவர் மோஸ்ட் ஃப்ளோரு, எது டாப் மோஸ்ட் ஃப்ளோர்னு பார்த்துங்க. 1 லோவர் மோஸ்ட்டு, டாப் மோஸ்ட்டு. ஃப்ளாட் 1 வெஸ்ட்டில் ஃப்ளாட் 1 இருக்காரா, இல்லை ஃப்ளாட் 1 வெஸ்ட்டில் ஃப்ளாட் 2 இருக்காரா அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்க. சொல்கிறது புரியுதா? எப்போ ஸ்டார்ட் பண்ண சொல்கிறேன்னு புரியுதா? இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ளாட் 1, ஃப்ளாட் 2. இதை நிறைய பேர் எப்படி போடுவாங்க நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எப்போ இந்த ஃப்ளாட் 1 ஃப்ளாட் 2 போடும்போது எப்படி போடுங்கன்னா 6 5 4 3 2 1.
இப்படி ஒன்று போட்டுருங்க, ஃபுல்லாக போட்டுருங்க. அடுத்து இப்படி ஒன்று போடுறீங்களா, ஒரு பெரிய கோடு இப்படி சென்டரில் போட்டுருங்க. ஏன்னா 2 பாசிபிலிட்டிக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் தனித்தனியாக படம் வரைவீங்க, தனித்தனியாக படம் வரைவீங்க. 2 பாசிபிலிட்டி எடுக்கிற மாதிரி தான் மேக்ஸிமம் கொடுத்துருப்பாங்க. இங்கே F1 F2 எழுதாதீங்க, வேணால் 1 2 உங்கள் நாமினேஷனுக்காக 1 2 வேணால் எழுதிக்கங்க. ரைட்டா? ஒன்லி 1%. இதெல்லாம் தேவையில்லை சார், இதெல்லாம் பார்த்தா ஈஸியாக தெரியும். ஓகே. அடுத்து டி லிவ்ஸ் ஆன் த ஃப்ளோர். டி லிவ்ஸ் ஆன் த ஃப்ளோர் இமிடியட்லி பிலோ விச் ஹச் லிவ்ஸ். ஹச்சும் டியும் பாருங்கள். இப்போ ஹச்டி பற்றி பேசுகிறாங்க. என் மண்டை ஃபுல்லாக ஹச்டி தேடிக்கிட்டே இருக்கும். பாருங்க, ஹச்சுக்கு இமிடியட்லி பிலோவில் இருப்பாராமா. அடுத்த க்ளூ படிப்பேன், அப்படியே போய் எழுத மாட்டேன். அடுத்த க்ளூ படிப்பேன். போத் டி அண்ட் ஹச் டு நாட் லிவ் இன் சேம் நம்பர் ஃப்ளாட்டு. 2 பேரும் வேறு வேறு ஃப்ளாட்டில் இருப்பாங்கன்னு புரிஞ்சிச்சு. ஹச் லிவ்ஸ் வந்து ஆட் நம்பர் ஃப்ளாட்டு அண்டு ஆன் ஆட் நம்பர் ஃப்ளோர். பாருங்கள், ஹச் ஆட் நம்பர் ஃப்ளோரு, ஆட் நம்பர் ஃப்ளாட்டு. ஹச் இங்கே இருந்தால் கண்டிப்பாக இமிடியட்லி பிலோவில் டினா இப்படி தான் இருப்பார். டி இப்படி வரைக்கும் என் மைண்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் ஆட் நம்பர் ஃப்ளோரு ஹச், ஏன்னா ஆட் நம்பர் ஃப்ளோர்னா என்னது, ஃப்ளாட் 1 இப்படி தான் இருப்பார் டி. ஓகேவா? ஹச் இங்கே வைக்க முடியாது, ஹச் இங்கே வைக்க முடியாது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வச்சா கீழே டி வைக்க முடியாது. ஓகே. இப்போ ஹச் எங்கே வைக்கலாம், 3ஆவது ஃப்ளோரில் வைக்கலாம், 5ஆவது ஃப்ளோரில் வைக்கலாம். 2 பாசிபிலிட்டி வந்து நிற்கிது. ஓகே. வேறு எங்கேயும் ஹச்டியை பற்றி பேசியிருக்காங்களா? இல்லை, ஹச்டியை பற்றி பேசலை. ஆனால் எனக்கு உட்கார மாதிரி தெரியுது, அதனால் 2 பாசிபிலிட்டி எடுத்துக்குவேன். இப்போ பாருங்கள், வேறு எங்கேயும் பேசலை, இருந்தாலும் நான் பாசிபிலிட்டி எடுத்துக்குவேன். ஏன் அப்படின்னா இதை வச்சு இந்த 2 லைன் முடிச்சிட்டேன். இந்த 2 லைன் முடிச்சாச்சு. இப்போ பாசிபிலிட்டி எடுத்துங்களா? எடுத்துக்கங்க. ஹச்டி 3ல் வச்சுருவேன், இங்கே இமிடியட்லி பிலோவில் 3ல் வச்சுருவேன், இமிடியட்லி பிலோவில். ஓகேவா? ஆனால் சேம் ஃப்ளாட் கிடையாதுன்ட்டான்ல, அதை வச்சு முடிச்சிட்டாச்சு. அடுத்து இங்கே பாருங்க, ஏ உடைய வெஸ்ட்டில் பி. ஏ உடைய வெஸ்ட்டில் பினா 2 பேரும் சேம் ஃப்ளோர். புரிஞ்சா? 2 பேரும் சேம் ஃப்ளோரு. ஏ உடைய வெஸ்ட்டில் பி. ஓகே, ரைட். அடுத்து ஏ உடைய 2 ஃப்ளோர்ஸ் போல் ஐ. ஓகே. ஏ உடைய 2 ஃப்ளோர் போல் இங்கே வச்சு இங்கே வச்சுருங்க. இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். ஐ எங்கேன்னு தெரில. ஐ லிவ்ஸ் டு த நார்த் ஆஃப் எஸ் ஜே. ஜே உடைய நார்த்தில் ஐயா, ஜே உடைய நார்த்தில் ஐயே. அடுத்து நார்த் வெஸ்ட் ஆஃப் எஃப். ஓகே. நார்த் வெஸ்ட்னும் போது ஐயும் ஏவும் ஒரே ஃப்ளோர், அப்படி ஒரே ஃப்ளாட்டுன்னு தெரிஞ்சிடும். எப்படி சார் ஒரே ஃப்ளாட்டுங்கிறீங்க? ஒருத்தருடைய நார்த் வெஸ்ட்டில் இருக்காருன்னா இவர் கண்டிப்பாக ஃப்ளாட் 1ல் தான் இருப்பார். இவருக்கு லெஃப்டில் இருக்காரு அப்படின்னா இதுதான் வெஸ்ட்டுனாலே இங்கே வரங்க, இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் எப்படி ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா, ஏபி வைக்கிறீங்க, ஒரு கேப் விட்டு ஐ வைக்க முடியணும். ஓகே. அடுத்து இ உடைய ஜஸ்டியை போல் ஜே. பாருங்கள், ஜேவை பற்றி படிச்சிருக்கோம், அப்படியே வரிசையாக வருது பாருங்கள். இ உடைய ஜஸ்டியை போல் அப்படியே வைங்க, க்ளூ வைங்க. இ டஸ் நாட் லிவ் இன் ஆட் நம்பர் ஃப்ளாட்டு. இ ஆட் நம்பர் ஃப்ளாட் இல்லை. இப்போ ஜேவோடைய பொசிஷன் ஃபிக்ஸ் ஆயிரும். ஏன்னா ஜேவுடைய ஃப்ளாட்டு ஃபிக்ஸ் ஆயிரும். ஏன்னா ஜேவுடைய நார்த்தில் தான் இ இருக்காரு, ஐ இருக்காருன்ட்டான். அப்போ ஜேயும் 1ஆம் நம்பர் ஃப்ளாட்டாக தான் இருப்பார். அடுத்து ஜேவுடைய இமிடியட்லி எபோல யார் இருப்பார்னா, ஜேவுடைய ஈவுடைய இமிடியட்லி எபோல ஜே இருக்கார். இ டஸ் நாட் லிவ் இன் ஆட் நம்பர் ஃப்ளாட்டுன்ட்டான். ஆட் நம்பர் ஃப்ளாட்டுன்னா இப்படி இவங்க 2 பேரும் இப்படி க்ளோஸாக இருப்பாங்க. புரிஞ்சா எப்படின்ட்டு? வேறு எதுவும் பேசியிருக்காங்களா? நம்ம எழுதியிருக்க வரைக்கும் எஃப் ஃப்ளோருக்கு எபோவில் எல்லு, சேம் ஃப்ளாட்டு சி, இது வரைக்கும் தெரில. இப்போ இந்த க்ளூ எல்லாத்தையும் மொத்தமாக அப்படியே போய் ஃபெச் பண்ண பார்ப்போம். ஓகேவா? ஏபி இங்கே வைக்க முடியாது. ஏபி இங்கே வச்சோம்னா ஒரு கேப் விட்டு ஐ வராது, ஏன்னா அச்சு ஆல்ரெடி இருக்கார். ஏபி இங்கே வச்சோம்னா ஒரு ஃப்ளார் விட்டு ஐ வரும். ஏபி இங்கே வச்சோம்னா ஒரு ஃப்ளார் விட்டு ஐ வைக்கலாம். ஆனால் வச்சோம்னா ஜேவும் ஐயும் உடனே எபோவில் இருப்பாங்க. ஓகேவா? ஜேவை எங்கே வைப்பீங்க? இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதுங்களா? ஜேயும் நம்ம வைக்கணும்ல, அப்படி தான் பார்க்கணும். இப்போ எப்படின்னா, ஐ ஒரு ஃப்ளோர் விட்டு இங்கே ஏ பி. இப்போ ஜேவை இங்கே வச்சு இங்கே இ வைக்க முடியாது, கண்டிப்பாக அப்படி வைக்க முடியாது. அப்போ ஐ ஏபி, ஜே இங்கே கீழே தான் இருப்பார், இ இங்கே தான் இருப்பார். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்களா? ஏன்னா ஜேக்கு ஈக்கு இமிடியட்லி எவ்வளோ ஜேன்ட்டான், ஐயும் ஜேயும் ஒரே ஃப்ளோர்னா இங்கே பி வந்துடுவாருன்னா இப்படி உட்காரவே வைக்க முடியாது. அப்போ உங்கள் மைண்டு எப்படி போகணுன்னா, ஐ வச்சு இப்போ ஏவை இங்கே தான் வைக்க முடியும். ஏவை கீழே வச்சோன்னா அது கீழே ஜே போக மாட்டார். ஏன் ஜே போக மாட்டார்? ஏன் இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்படி வைக்கலாம்ல, ஏவை இங்கே வச்சு ஐயை இங்கே வைக்கிறதுக்கு பதிலாக நீ ஏவை கீழே வை, ஏவை கீழே வச்சு ஐயை வச்சு ஜேவை இங்கே வச்சுக்க. இங்கேனா பி உட்காந்துக்கார, இ உட்காராதுல்ல, இ உட்காராதனால இதை கேன்சல் பண்ணுறேன். மைண்ட்லேயே போகணும். ஏ இங்கே ஐ இங்கே, ஜே அப்போ எங்கே வைக்கிறது அப்படின்னு பார்த்தா இங்கே பொசிஷனே வைக்க முடியல, அதனால் இந்த பாசிபிலிட்டி கேன்சல். ஜேயை வைக்கவே முடியல, அதனால் கேன்சல். அடுத்து இது சொல்லித்தரனால லேட் ஆகுது, வேகமாக செஞ்சிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஏபி இங்கே வைக்கலாமா?
ஏபி வச்சோம்னா ஏவை இங்கே வச்சிங்கன்னா ஒன்று விட்டு ஐ வைக்க முடியாது, ஏவை இங்கே வச்சிங்கன்னா ஐ, ஆனால் பி வைக்க முடியாது. ஓகே, ஏ பி இங்கே யாரை வைப்பீங்க? ஐ வைப்பீங்க. ஏபி ஐ உட்காந்துருச்சு. இப்போ ஜேஇ உட்கார வைக்கணும். ஜேயும் இ இங்கே உட்கார சொல்லலாம். ஜேக்கு மேலே தான் ஐ இருக்காரு, ஈயோடைய இமிடியட்லி எபோவில் இருக்காரு, சேம் நம்பர் ஃப்ளாட்டு கிடையாதுன்னு இப்படி உட்கார சொல்லலாம். உட்காந்துருச்சு, அழகாக உட்காந்துருச்சு. இப்போ பாருங்கள், எஃப் உட்கார வைக்கணும். எஃப் உடைய நார்த் வெஸ்ட்டில் ஐ, எஃப் இங்கேயும் வரலாம், எஃப் இங்கேயும் வரலாம், எங்கேனாலும் வரலாம் எஃப். ஓகேவா? வேறு எதுவும் க்ளூ இருக்கா அப்படின்னு பார்ப்போம். சி அண்ட் ஜி லிவ்ஸ் ஆன் த சேம் ஃப்ளோர். சிஜி லிவ்ஸ் ஆன் த சேம் ஃப்ளோர். கேப் இங்கே ஒரு இடத்துல தான் இருக்குது. சியும் ஜியும் இங்கே 2 இடத்துல தான் வைக்க முடியும். சிஆர்ஜி இந்த 2 இடத்துல தான் வைக்க முடியும். அப்போ கண்டிப்பாக எஃப் இங்கே தான். ஏன்னா எஃப்புடைய நார்த் வெஸ்ட்டில் இருக்கணும்ல. சிஜி இங்கே வந்துருச்சுன்னா சியில் இங்கே வரலாம், ஜி இங்கே வரலாம், இல்லை ஜி இங்கே வரலாம், இங்கே சி வரலாம். எஃப்புடைய நார்த் வெஸ்ட்டில் யார் இருக்கணும்? ஐ இருக்கணும்ல. அதான் லாஜிக் படி என்னது? எஃப்புடைய நார்த் வெஸ்ட்டில் ஐ இருக்கணும்னா இப்படி வச்சுருவீங்க. இப்படி வச்சுட்டு இப்போ பாருங்கள் என்னென்னலாம் சூஸ் பண்ண முடியும் பாருங்கள். எஃப் ஃப்ளோருக்கு எபோவில் தான் யார் இருக்கார்? எல் இருக்கார். ஆனால் சியோடைய ஃப்ளாட் டைப்பில் இல்லை. உங்களுக்கு பொசிஷன் ஃபில் ஆகிறது வேறு எதுவும் விட்டுட்டு இருக்கோமா அப்படின்னு பார்த்துங்க. எஃப்க்கு எபோவில் எல், இங்கே ஒரு பொசிஷன் ஃப்ரீயாக இருக்கும், ஆனால் இங்கே சிஜி வருவார். எஃப்க்கு எபோவில் எல்லுனா இங்கே எல்லை வச்சிடலாம். இங்கே சேம் ஃப்ளாட்டு கிடையாது. சியும் எஃப் ஃப்ளோரும் ஒரே ஃப்ளாட்டு கிடையாது, எல்லும் ஒரே ஃப்ளாட்டு கிடையாதுன்ட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக சியை இங்கே வைக்கிறீங்க, ஜியை இங்கே வைக்கிறீங்க, மீதிக்கு ஒருத்தர் தூக்கி இங்கே போட்டுறீங்க. புரிஞ்சா? ஏபிசிடிஇஎஃப் ஜிஹெச்ஐஜேகேஎல்கே. புரிஞ்சா? இந்த பசிலுக்கு சொல்லித்தரக்கு தான் டைம் ஆயிருக்கு. நீங்கள் அதனால் என்ன நினச்சிங்கன்னா இந்த பசில் என்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிடாதீங்க. இந்த இதை பெச் பண்ண தெரியணும். அதாவது எப்படின்னா, இங்கே ஐ இருக்குது, இங்கே ஏ இருக்குது, இங்கே பி இருக்குது, கண்டிப்பாக ஏ பி இருக்குது. இப்போ ஜேவை இங்கே வச்சா மட்டும்தான் நான் இ இங்கே வைக்க முடியும். இல்லை அப்படின்னா ஐ ஒரு கேப் விட்டு ஏ, இங்கே பி, ஒரு கேப் விட்டு ஜே இங்கேருந்து இங்கே இ வைக்கலாம். ஒரு ஃப்ளோரு, 2 ஃப்ளோரு, 3, 4, 5, 6 ஃப்ளோர் இப்படி வேணால் வைக்கலாம். ஆனால் இந்த இடத்துல இதை பிடிச்சிட்டான்னா சீக்கிரம் போட்டுருவாங்க. இதை பிடிக்கலை அப்படின்னா கஷ்டம். இந்த பசிலு பாசிபிலிட்டி அடிக்க தள்ளிடுவீங்க. 2 பாசிபிளில் முடிக்கலாம் இந்த இடத்த பிடிச்சிட்டா. எப்படின்னா இந்த இது சொன்னேன் பார்த்தீங்களா, இது. ஏன்னா ஜேவுடைய நார்த்தில் இருக்கணும் ஐயே, ஈவோடைய இமிடியட்லி எபோவில் யார் இருப்பான்னா ஜே இருப்பாருன்ட்டாங்க. ஆனால் இ வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளாட்டுன்னு சொல்லும்போது இப்படி உட்காரதுக்கு உட்காந்துக்காது. இங்கே ஜே வைச்சா இங்கே இ உட்காராது. அது தெரியணும். அது தெரிஞ்சால் போட்டலாம். மேக்ஸிமம் இந்த கொஷின் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் 5 மினிட்ஸ். அனலைஸ் பண்ணுறீங்க ஈஸியாக கஷ்டமானு. இதை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா ஈஸி தான். பசில் ஈஸி. அப்படியே கொடுத்தது அழகாக உட்காந்துருச்சு. பாசிபிலிட்டி எடுத்தாலும் அழகாக உட்காந்துருச்சு. 5 மினிட்ஸ்னு சொல்கிறேன்னா மேக்ஸிமம் டைம். நான் சொல்கிறது மேக்ஸிமம் டைம் ஒரு 6 நிமிஷத்துக்குள்ளே கொஸ்டினோட முடிச்சிடலாம். யார் டாப் மோஸ்ட் ஃப்ளோரு ஃப்ளாட்டில்? ஃப்ளாட் 1ல் டாப் மோஸ்ட் ஃப்ளோர் யார்? ஐ. சேம் ஃப்ளோர் பாரா ஏபி. அவன் கொஸ்டினே கொடுத்துட்டான். ஏவுடைய வெஸ்ட்டில் தான் பியுடைய வெஸ்ட்டில் தான் ஏ இருக்காருன்னு சொல்லிட்டான். கீழே கேட்குற கேள்வி பாருங்கள், சேம் ஃப்ளோர் யாருன்னு கேட்குறான். அடுத்து எல்லுக்கும் ஈக்கும் நடுவில் சேம் நம்பர் ஃப்ளாட்டில் எத்தனை பேர்? சேம் நம்பர் ஃப்ளாட்டில் எத்தனை பேர்? 4 பேர். 4. அடுத்து வர்றோம். இங்கே ஒரு கொஸ்டின் இருக்குது, அங்கே ஒரு கொஸ்டின் விட்டுருக்கோம். இந்த கொஸ்டினையும் பார்க்குறேன், அந்த கொஸ்டினையும் பார்க்குறேன். எது ஈஸி எது கஷ்டம் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கும். ஓகேவா? அது கொஞ்சம் மாடரேட்னு போடணும். அது வேரியபிளாக இருந்துச்சு. வேறு எதுவும் கொஸ்டின் இருக்கா? அவ்வளோதான். இந்த 2 கொஸ்டின் தான் இருக்குது. இந்த 2 கொஸ்டின் தான் இருக்குது. இதை முடிச்சிடலாம். இப்போ 9% ஃபஸ்ட்டு இதை பார்க்கணும். பார்த்து டிசைட் பண்ணுங்க. கஷ்டம். பேசேஜ் இருக்குன்னு ஓடி போயிடாதீங்க. பாட்டம் மோஸ்ட் செல்ஃபு 1, டாப் மோஸ்ட் 9. ஓகே, கீழேருந்து பார்க்க 9. பாக்ஸஸ் 3 கலரில் இருக்கான். ரெட்டு ப்ளூ. ஓகே, பிளாக்கு ப்ளூ ரெட்டு இப்படின்னு கலரில் இருக்குது. 3 பாக்ஸுக்கு வந்து சேம் கலர் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, 9 பாக்ஸ் இருக்குது. சரி, படிப்போம். இது வரைக்கும் தெரிஞ்சிச்சு. இதுக்கு ஒரு 30 செகண்ட் ஆயிருக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு. அடுத்து படிப்போம். ஒரு 1 நிமிஷம் படிப்போம். அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஈஸியாக இல்லையான்ட்டு. ப்ளூ கலர் பாக்ஸாக 6க்கு 3 செல்ஃப் பிலோவில் 6 ஸ்கிரிப்டின் ஆட் நம்பர் ஷெல்ஃபு. செல்ஃப் 5ல் கிடையாதுன்ட்டாங்க. 2 பாக்ஸஸ் பிளாக்குக்கும் ஏக்கும் சம்மந்தம்லாம் போகுது. எனக்கு என்ன தேவை? 6 ப்ளூவும் பார்க்கணும். 6 ப்ளூ வச்சு க்ளூ இருக்கான்னு பார்க்கணும். ஏவை வச்சு பேசிக்கிட்டு இருக்கான். ஏ வச்சு தேவையில்ல. மோர் தென் 1 பாக்ஸ் இஸ் கெப்ட் பிலோ.
பிளாக்கு தெரியாது. ஏவும் ஈயை வச்சு பேசுகிறான். இ இஸ் நாட் கெப்ட் இன் த செல்ஃப் நம்பர் விச் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 3 வரல. அடுத்து டபிள்யூ பிளாக் கலரு, டபிள்யூ வந்து ஏக்கு எபவில், ஓகே நாட் ஜஸ்ட் எபவ். ஆர் இஸ் நெய்தர் பிளாக்கு நார். பாருங்கள் இந்த கொஸ்டினில் ஒரு பிடிப்பே இல்லை, எங்கடா இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இந்த கொஸ்டினில் என்னென்னா எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு கொஞ்சம் பார்த்துட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ஏன் நான் இந்த கொஸ்டினை இந்த ஏ வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஏ ஈவன் நம்பர் ஃப்ளாட் கிடையாது. நான் ஆட் நம்பர் ஃப்ளோர்னா எத்தனை ஃப்ளோர் வைக்கிறது? மொத்தம் 9 பேர் இருக்காங்க. பாசிபிலிட்டி எங்கேனாலும் வைக்கணும், எத்தனை பாசிபிலிட்டி வைக்கிறது? அதனால தான் ஏ வச்சு ஸ்டார்ட் பண்ண யோசிக்கிறேன். கஷ்டம், இது கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் ஹார்டுனா லெவல் ஹார்டு, ரொம்ப ஹார்டுன்னு சொல்லலை, நான் கிளரிக்கல் மெயின்ஸுக்கு சொன்னேன். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ண தெரியும். ஹார்டு அப்படின்னா உங்களுக்கு சுத்தமாக செய்யவே தெரியாது, அந்த ஹார்டு கிடையாது. அப்படி நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா மாடரேட்னு வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா அது செய்ய முடியும், ஆனால் டைம் கன்சியூம் ஆக போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. 8 நிமிஷம் ஆயிரும்னு தெரிஞ்சிச்சு, அதனால சொல்கிறேன் மாடரேட். ஒரு 6 நிமிஷத்துக்கு மேலேயே ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு, அதனால் மாடரேட். இப்போ அந்த பஜ்ஜில் போய் செய்வோம், வேரியபிளாக கிடந்ததில்ல அந்த பஜ்ஜில் செய்வோம். புரிஞ்சா? இப்போ இந்த மாதிரி 7 பேர்லாம் கொடுத்துட்டாங்கன்னா 7 பேருக்கு நம்ம வேல்யூ எழுத வேண்டியதான். 7 ஏடி ஜே, ஃபஸ்ட் லெட்டர் சேமா இல்லைன்னா இப்படி எழுதிக்கங்க, OSR. இதுக்கெல்லாம் க்ளூ எழுதி வைக்கணும், சைடில் க்ளூ எழுதி வைக்கணும், பென்சில். அதனால தான் எழுதாதீங்க, அதெல்லாம் அழிஞ்சே போயிடும். உங்களுக்கு கையில் வேர்வையில் இதெல்லாம் அழிஞ்சு போயிடும், பார்த்துக்கங்க. ஓகே, ஜியான்றவங்க ரெட்மி கிடையாது. ஓகே, நான் இதை பிரித்து வச்சுருக்காக என்ன பண்ணிடுவேன்னா, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஃபோனு அப்படின்னு வர்றதுக்கு பார்த்தீங்களா, ஃபோனு வர்றதெல்லாம் 1 லெட்டர் போட்டுக்குவேன், எனக்கு புரிஞ்சுக்கிறா என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. இப்போ இந்த ஆப் வரதெல்லாம் 2 லெட்டர் போட்டுக்குவேன். இப்போ ஜியாக்கு ஆர் வராதுன்னா ரெட்மி வராதுன்னு போட்டுக்குவேன். இதே இந்த ஆப் வருது பார்த்தீங்களா, இந்த ஆப் வரதெல்லாம் 2 போட்டுக்குவேன். ஓகேங்களா? ஆஷா வந்து நோக்கியா பிடிக்காதான், விவோ பிடிக்காதான். ஆஷாவுக்கு வந்து நோக்கியாவும் பிடிக்காது, விவோவும் பிடிக்காது. ஓகே, இப்படி எழுதி நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து ஸ்னாப் சாட் யூசர் விவோன்னு வரவங்க யாருன்னா ஸ்னாப் சாட், விவோ அப்படின்னு வரவங்க யாருன்னா ஸ்னாப் சாட். ஸ்னாப் எழுதி வச்சுக்கேன், அது ஒரு ஓரமாக எழுதி வச்சுக்கிறேன். இதை ஏன் சார் ஃபுல்லாக எழுதுறீங்க, வீணு மட்டும் போட்டுக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னால், மறந்துடுச்சுன்னா வீணு போட்டு நபராக மார்க் பண்ணிட்டேன்னா, அதனால் VINSN கூட போட்டுக்கோங்க ஸ்னாப் சாட். அடுத்து பூஜா டிண்டர் பிடிக்காது, மெசஞ்சர் பிடிக்காது. பூஜா டிண்டர் பிடிக்காது, மெசஞ்சர் பிடிக்காது. டிண்டர் மெசஞ்சர் ரெண்டுமே பிடிக்காது பூஜாக்கு. அடுத்து ரவி யாருன்னா சாம்சங் பிடிக்காது. சாம்சங் ரவி யாருக்கு பிடிக்காது, சாம்சங் பிடிக்காது. ரவிக்கு சாம்சங் பிடிக்காது. ஓம் லைக்ஸ் ஃபேஸ்புக், ஓம் யார், ஃபேஸ்புக். ஓகே, அடுத்து பட் டட்ஸ் நாட் யூஸ் ஆப்பிள் ஆர் மோட்டரோலா. ஓம்னு ஒருத்தர் இருக்காரா, அவர் ஆப்பிளும் யூஸ் பண்ணல, மோட்டரோலாவும் யூஸ் பண்ணல. ரைட்டு. அடுத்து டிண்டர் பிடிச்சவங்க, சாம்சங் பிடிச்சவங்க டிண்டர், சாம்சங்கு டிண்டர். ரைட். அடுத்து ஷீலா யூசஸ் மைக்ரோமேக்ஸ், ஷீலா மைக்ரோமேக்ஸு. வேறு யார் இருக்காங்களா? வாட்ஸ்அப் பிடிச்சவங்க எய்தர் நோக்கியா ஆர் விவோ. வாட்ஸ்அப் எய்தர் நோக்கியா ஆர் விவோ. விவோ தான் நமக்கு ஸ்னாப் சாட் தெரிஞ்சிச்சே, அப்போ நமக்கு நோக்கியா தான் வாட்ஸ்அப். விவோ தான் நமக்கு தெரிஞ்சிச்சே இது. அடுத்து ஜியா டஸ் நாட் லைக் டிண்டர், மெசஞ்சர், வாட்ஸ்அப். ஜியா யார்? ஜியா இவ்வளோ பிடிக்காதா? டிண்டர் பிடிக்காதான், வாட்ஸ்அப் பிடிக்காதான், மெசஞ்சரும் பிடிக்காதான். இது எதுவுமே பிடிக்காதான் இவங்களுக்கு. யாருக்கு? ஜியாக்கு. ஓகே ரைட். அடுத்து மெசஞ்சர் பிடிச்சவங்க மோட்டரோலா. ஓகே, இதுவும் ஒரு புது க்ளூ. மோட்டரோலா பிடிச்சவங்களுக்கு என்ன பிடிக்கும்னா மெசஞ்சர் பிடிக்கும். ரைட்டு. அடுத்து ஆஷா லைக்ஸ் ஆப்பன். ஓகே. அண்ட் டஸ் நாட் யூஸ் ரெட்மி வராது. ரைட். இப்போ பாருங்கள், இவ்வளவு க்ளூ எழுதிட்டோம், க்ளூ எல்லாம் எழுதியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம போய் பார்க்குறங்க ஒரு வேலையும் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே ஃபிக்ஸ் பண்ண பார்க்கணும். ஓகேங்களா? யார் இருக்காங்கன்னா இங்கே யாருக்கெல்லாம் அதிகம் வராதுன்னு சொல்லியிருக்காங்களோ அவங்கள ஃபிக்ஸ் பண்ண பார்க்கணும். பாருங்கள், டிண்டர் வராது. இவருக்கு சாம்சங் வராது. சாம்சங்க்கு தான் டிண்டர் வருது, ஆனால் இவருக்கு சாம்சங் வராதுன்னா இவருக்கும் ஆட்டோமேட்டிக்காக பேசிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா டிண்டர் வராது. 1 டிண்டர் வராது, 2க்கு டிண்டர் வராது, இங்கேயும் டிண்டர் வராது.
இங்கேயும் டிண்டர் வராது. பாருங்கள், யாருக்குமே டிண்டர் இல்லைனா இவர் தான் டிண்டர் வந்திருக்கும். இவர் தான் சாம்சங்காக இருப்பார், இவர் டிண்டர். எப்படி உட்கார வச்சோம் பார்த்தீங்களா? இங்கேயும் டிண்டர் வரல, இங்கேயும் டிண்டர் வரல, இங்கேயும் டிண்டர் வரல. இங்கே ஃபேஸ்புக் வந்துருச்சு, அதனால் நான் அப்படி உட்கார வச்சிட்டேன். ஓகே, டிண்டர் டிண்டர் உட்கார வச்சாச்சு. இதை ஒன்று முடிச்சாச்சு. அடுத்து நோக்கியா, வாட்ஸ்அப்பு, வேறு எதை பற்றி போகலாம். மெசேஞ்சர் இருந்துச்சா? மெசேஞ்சர், இங்கேயும் மெசேஞ்சர் வராதான், இங்கே மெசேஞ்சர் வராதான். ஓகே, மெசேஞ்சர் ஜியாவுக்கு வராதான், பீக்கும் வராதான் மெசேஞ்சரு. அப்போ மெசேஞ்சர் கண்டிப்பாக இங்கே தான் வருவார். மெசேஞ்சர் யார்? மோட்டர்லா பிடிச்சவங்களுக்கு மெசேஞ்சர். ஓகே, மெசேஞ்சர் அப்படியே உட்கார வச்சிடலாம். மெசேஞ்சர் ஓகே, இதுவும் முடிஞ்சு. இப்போ நோக்கியா, வாட்ஸ்அப்பு, விவோ, ஸ்னாப்பு. விவோ இங்கே வராது. ஓகே, விவோ, ஸ்னாப்பு, நோக்கியா, வாட்ஸ்அப்பு. இங்கே வாட்ஸ்அப் வராதான், இங்கே வாட்ஸ்அப் வராதான். வாட்ஸ்அப் இங்கே வரலன்னா இங்கே ஒரு இடத்துல தான் வாட்ஸ்அப் வரணும். ஏன் வரும்னா நோக்கியா, வாட்ஸ்அப் இவங்களாம் பேராக இருக்காங்க. பேரை அப்படியே உட்கார வச்சிடலாம். இங்கெல்லாம் மைக்ரோமேக்ஸ் இருக்காங்க, என்ன யாருன்னா தேவையில்லை, பேரை உட்கார வச்சிடலாம். இங்கே நோக்கியா வந்துச்சுன்னா இங்கே கண்டிப்பாக யார் வந்துடுவான்? விவோ வந்துடுவான். விவோ, ஸ்னாப்சாட், விவோ, ஸ்னாப்பு. பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் யார் யார் இருக்காங்க அப்படின்னா ரெட்மி இருக்காங்க. வேறு யார் இருக்காங்க? மொபைலு ரெட்மி, ஆப்பிள், 2 பேர் இருக்காங்க. இங்கே ஆப்பிள் வராதுன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, மோட்டரெலாம் வராது, ஆப்பிள் வராதுன்னு ஒரு க்ளூ இருக்குது. அதனால் ஆப்பிளை தூக்கி இங்கே வச்சிட்றேன், இங்கே தூக்கி ரெட்மி வைக்கிறேன். அது இல்லாமல் இவனுக்கு ரெட்மி வராதுன்னு சொல்லிட்டான். எப்படி வச்சாலும் சரி, ஆப்பிளை இங்கே வைக்கிறீங்க, ரெட்மியை தூக்கி இங்கே வைக்கிறீங்க. பேலன்ஸ் இருக்க ஒரு ஆப்பை இங்கே போட்டுங்க. ஓகேவா? ரைட். விவோ, விவோ யார் பிடிச்சிருக்கு? விவோ ஜியா. அடுத்து ஓம், யூசர் பை ஓம். ஓம்ன்றவர் யார்? ஓ. ஃபேஸ்புக்கா? ஃபேஸ்புக்கும் வரலாம், இல்லைனா ரெட்மின்னு சொல்லலாம். ஓகே. அடுத்து ட்ரூ ரிகார்டிங் ஜியா. ஜியாவுக்கு ட்ரூ. ஜியா யார்? விவோ, ஸ்னாப்பு. விவோ, ஸ்னாப்பு. புரிஞ்சா? அடுத்து யூசிங் டிண்டர். டிண்டர் யார் யூஸ் பண்ணுறா? டிண்டர் யார்? இவர் டி. டிண்டர் யார்? தீஷா. ஓகேவா? மாடரேட்னு சொன்னால் ஆனால் ஈஸியாக தான் இருந்துச்சு. மாடரேட்னு சொன்னால் ஆனால் நம்மளோட கேல்குலேஷன் பாருங்கள், மாடரேட்னு சொன்னோம் ஆனால் அதை விட ஈஸி. இதை விட இது ஈஸியாக இருந்துச்சு. இந்த பசில் ஈஸியாக இருந்துச்சு. இதை காட்டினாலும் இது ஈஸியாக இருந்துச்சு. அதனால் இதுக்கு ஒரு 5 நிமிஷம். இந்த க்ளூ எழுதுறதுனால டைம் ஆகிருக்கும். மித்தபடி அப்படியே உக்காந்துருச்சு. கொடுத்துருந்தது ஈஸியாக தான் இருந்துச்சு. க்ளூ எழுதுனால டைம் ஆகிருக்கும் 5 நிமிஷம். ஆனால் கொஞ்சம் ஈஸி தான். இந்த கொஷின் கொஞ்சம் ஈஸி தான், கொஞ்சம் இல்லை நல்லாவே ஈஸி தான். ஆனால் இந்த கொஷின் இதே மாதிரி நிறைய நேரத்தில் கொடுக்க மாட்டாங்க. க்ளூ கொஞ்சம் கஷ்டப்படுத்திடுவாங்க, மாட்டிக்குவீங்க. அதுக்காக சொல்கிறேன். இதில் டக்கு டக்குன்னு உட்காந்துருச்சு. அதனால் ஓகே, ஒரே ஒரு பசில் விட்டு வச்சுருக்கோம். இந்த பசில் லாஸ்ட் பசில். ஓகே, இப்போ இந்த மாதிரி இருந்துச்சு பாக்ஸ் பேஸ்டு பசில் அப்படின்னா நம்பரை போட்டு எழுதி வச்சுருங்க. ஃபஸ்ட்டு எடுத்துன்னு எழுதுவாங்க. அந்த மாதிரி எழுத ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா கொடுத்துருக்க வேல்யூலாம் ஃபெச் பண்ணி அப்படியே கொண்டு போய் உட்கார வைக்க முடியுதான்னு பாருங்கள். அந்த இது உட்கார வச்சோம் பார்த்தீங்களா, அது மாதிரி. கிட்டத்தட்ட டைம் பார்த்தோம்னா எல்லாத்துக்கு பஸ்லேயும் 5 நிமிஷம் சொல்கிறேன். 20 நிமிஷம் இதெல்லாம் முடிச்சிருவீங்கன்னு கேட்டால் முடிக்க மாட்டீங்க. அதுதான் ஒரு ரியாலிட்டி என்னென்னா 20 நிமிஷம் இதெல்லாம் முடிச்சிருவீங்கன்னு கேட்டால் ரியாலிட்டி முடிக்க மாட்டீங்க. 2 போட வச்சுருக்கேன், ஏன்னா 2 பாசிபிலிட்டி. அதுக்கு மேலே போகாதுன்னு ஒரு நம்பிக்கை. ஓகேவா? 6லேருந்து 3 ஷெல்ஃபு கீழே யார் இருக்காரு? ப்ளூ இருக்கார். ஓகே, 6 இஸ் கெப்ட்டு இந்த ஆட் நம்பர் ஷெல்ஃபு, நாட் இன் 5. 6 இங்கே வைக்கலாம், 6 இங்கே வைக்கலாம், 6 இங்கே வைக்கலாம். 6 இங்கே வச்சா 3 ஷெல்ஃப் வைக்க முடியாது. 6 இங்கே வைக்கலாம், இங்கே வைக்கலாம். 2 இடத்துல 6 வைக்கலாம். வேறு எதுவும் க்ளூ இருக்கா பார்ப்பேன். 6 வச்சு வேறு எதுவும் க்ளூ இருக்கான்னு பார்க்கலாம். 6 வச்சு தான் தெரியணும். ஏன்னா ப்ளூ கலர் பாக்ஸ் 3 பாக்ஸ் இருக்கும். எதை சொல்கிறானே தெரியாது. 6 இஸ் நெய்தர் பிளாக். உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? அப்படி தான் கொடுத்துருக்காங்க. 6 இஸ் நெய்தர் பிலோ பிளாக் கலர்டு ஆர் இட் இஸ் பிளாக் கலர். பாருங்கள், 6 வந்து பிளாக்குக்கு கீழேயும் வராதான், அவரும் பிளாக் கிடையாது. 6 வச்சு கொடுத்துட்டான் ஒரு க்ளூ. என்னென்னா 6 பிளாக்கு கீழேயும் வரமாட்டார், அவர் பிளாக்கும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஒரு க்ளூ சரியான க்ளூ. ஏன்னா 6 உட்கார வைக்கிறோம்ல, அதுக்காக. வேறு எதுவும் 6 வச்சு க்ளூ இருக்கா? கீழே பாருங்கள், பார்த்துட்டே வருவோம். 6 வச்சு க்ளூ வேறு எந்த இடத்துலையுமே 6 வச்சு க்ளூ இல்லை. இருக்கா? இல்லை நான் எதுவும் பார்க்கலையா? இல்லை, அவ்வளோதான். கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளோதான். 6 வச்சு வேறு எந்த இடத்துலையுமே க்ளூ இல்லை. சரி, இப்போ வேறு எந்த இடத்துலையும் க்ளூ இல்லாதப்போ வேறு வழி இல்லை.
6 பிளாக் கிடையாது, பிளாக்கு கீழே வரமாட்டார், பிளாக்கும் கிடையாது அப்படின்ட்டாங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். 6 வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், 6 வச்சே ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம், ட்ரை பண்ணி. இந்த இருக்கே ஒரு க்ளூ. ஆமாம் பாருங்கள், 6 இஸ் நாட் ப்ளூ கலர்டு பாக்ஸ். 6 ப்ளூ கலர் கிடையாது, 6 ரெட்டு. 6 பிளாக்கும் கிடையாதுன்ட்டாங்க, 6 பிளாக்கும் கிடையாதுன்னாங்க, 6 ரெட்டும் கிடையாது, ப்ளூவும் கிடையாதுன்ட்டாங்க. அப்போ 6 ரெட்டு. பாருங்கள், 6 ரெட்டா, 2 இடத்துல வச்சு ஆரம்பிக்கலாமா? 6 இங்கே வைக்கலாம், ஏன்னா பிளாக்குக்கு மேலே கீழே இருக்கக்கூடாது இல்லை, அதனால் 6. 5வது பிளேஸில் வராது, 3வது பிளேஸில் வைக்க முடியாது, அதனால் இங்கே 6 ரெட்டு. 6 ரெட்டு. 6க்கு 3 செல்ஃப் கீழே, 1 2 3 2 பேர் கீழே விட்டு யார் வைக்கலாம்னா ப்ளூ. அடுத்து 2 பேர் கீழே விட்டு ப்ளூ. ரைட்டு. அடுத்து வேறு எதுவும் க்ளூ இருக்கா? இங்கே இங்கே அடுத்த க்ளூ இருக்கு பாருங்கள். வேறு ப்ளூ வச்சுலாம் நிறைய ப்ளூ பேசியிருப்பாங்க, அது வேறு எதுவும் ஃபிக்ஸ் ஆகுதான் பார்ப்போம். 2 பாக்ஸஸ் கெப்ட் பிட்வீன் ஏ அண்ட் பிளாக்கு. ஏக்கும் பிளாக்குக்கும் நடுவில் 2 பாக்ஸ் தான். ஏ ஈவன் நம்பர் கிடையாது, ஏ ஆட் நம்பருன்ட்டாங்க. சரி, ஏ ஆட் நம்பரு, 2 பாக்ஸ் இருக்குன்ட்டாங்க பிளாக்கு. இங்கே ஏ வச்சோம்னா 2 பேர் வச்சு வைக்க முடியாது, நிறைய பாசிபிலிட்டி வர மாதிரி இருக்குது. அப்படியே க்ளூ வரிசையாக படிப்போம், ஃபுல்லாக முடிப்போம், முடித்த பிறகு பார்ப்போம். மோர் தென் 1 பாக்ஸ் இஸ் கெப்ட் பிட்வீன் கெப்ட் பிலோ பிளாக். மோர் தென் 1னா இங்கேயாவது பிளாக் வந்து இங்கே இருக்கணும், அதுக்கு கீழே போகக்கூடாது. பிளாக்குடைய வேல்யூ இங்கே இருக்கணும், அதுக்கு கீழே போகவே கூடாது பிளாக்கு. மோர் தென் 1 பாக்ஸில் 2 பாக்ஸாக அது இருக்கணும் பிளாக் கீழே. ஓகே. அடுத்து ஒன்லி 1 பாக்ஸ் இஸ் பிட்வீன் ஏ அண்ட் இ. ஆட் நம்பரில் வைக்கணுமா? ஏ அண்ட் இ இஸ். சரி, பாக்ஸ் இ இஸ் நாட் ஆன் த செல்ஃப் நம்பர் விச் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 3. இ வந்து மல்டிபிள் ஆஃப் 3ல் இருக்கக்கூடாதுன்ட்டாங்க. ஓகே, இதுவும் வராதுன்ட்டாங்க. இ மல்டிபிள் ஆஃப் 3ல் வரணும். அப்போ நான் எப்படி வைக்கணும்னா, எதாவது ஃபெச் பண்ணி வைக்க முடியுமான்னு செக் பண்ணி பார்க்குறேன். ஏவை இங்கே வச்சு இ இங்கே வைக்க முடியாது. ஏ அப்போ 1வது ஆப்ஷனில் வராது. ஏவை இங்கே வச்சு இங்கே இ வைக்கலாம், இங்கே இ வைக்கலாம், 2 இடத்துலையுமே இ வைக்கலாம். ஓகே, இங்கேயும் பாருங்கள் ட்விஸ்ட் வந்துச்சுன்னா கஷ்டமாக போகுது, கொஷின் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டமாக போகுது. ஓகே, படிச்சுட்டே போகிறேன், இருந்தாலும் படிச்சுட்டு போவோம். டபிள்யூ வந்து பிளாக் இன் கலர், டபிள்யூ பிளாக் இன் கலர். டபிள்யூ வந்து ஏக்கு எபோவில் தான் இருக்குது, பட் நாட் ஜஸ்ட் எபவ். ஓகே, இதெல்லாம் படிச்சுட்டு வந்துட்டோம். ஆர் நெய்தர் பிளாக்கு, டிஃபரன்ஸ் பிட்வீன் செல்ஃப் நம்பர் ஆஃப் டபிள்யூ அண்ட் இ. இப்போ எல்லாத்தையும் உட்கார வைக்க முடியல கரெக்டாக. ரெட் கலர் பாக்ஸு. 2 பாக்ஸஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் 2 ரெட் கலர் பாக்ஸஸ். ஒன் ஆஃப் தம் இஸ் பாட்டம் மோஸ்ட். சூப்பர் க்ளூ, சரியான க்ளூ ரிவீல் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்க ஒரு க்ளூ, ஃபஸ்ட்டு க்ளூவே இந்த தான் எடுத்துருக்கணும். அப்படியே கொடுத்துருக்காங்க, ஹிண்ட்டே கொடுத்துருக்காங்க. 2 பாக்ஸஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் 2 ரெட் கலர்டு பாக்ஸஸ். 2 ரெட் கலர் பாக்ஸஸ்க்கு நடுவில் 2 பாக்ஸ் இருக்குன்ட்டாங்க. அதில் ஒருத்தர் பாட்டம் மோஸ்ட்டுன்ட்டாங்க. ரெட்டை இங்கே வைக்கிறீங்க, 1 2 விட்டு ரெட்டு இங்கே வைக்கிற அந்த பாசிபிலிட்டி கேன்சல். அடுத்து ரெட்டை இங்கே வைக்கிறாங்க, 1 2 விட்டு ரெட்டு, மொத்தம் 3 ரெட்டு வந்துருச்சு. 6க்கு ஒரு ரெட்டு வச்சாச்சு, இங்கே ஒரு ரெட்டு வச்சாச்சு, இங்கே ஒரு ரெட்டு வச்சாச்சு. எல்லாத்துக்குமே ரெட்டு வந்துருச்சு, ஃபில் பண்ணியாச்சு, ஒரு பாசிபிலிட்டியே வரல. அடுத்து போவோம். இப்போ வாங்க மேலே போய் பார்ப்போமா. ஏக்கும் ஏஇ அதெல்லாம் வைக்கலாம். ஏ ஆட் நம்பர் பாக்ஸு, ஏக்கும் பிளாக்குக்கும் நடுவில் 2 பேர். ஏ ஆட் நம்பர் பிளாக்ஸு, 2 பேர் விட்டு பிளாக் வராது. ஏ ஆட் நம்பர் பாக்ஸு, 1 2 விட்டு பிளாக். ஏவை இங்கே வைக்கிறேன்னு வைங்களேன். எப்படி செக் பண்ணணும்னா, ஏவை இங்கே வைக்கிறேன்னு வைங்களேன், 1 2 விட்டு பிளாக் இங்கே வராது. கண்டிப்பாக பொசிஷன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஏவுடைய பொசிஷன், ஏ வந்து 5ஆம் நம்பர். ஏ கண்டிப்பாக 5ஆம் நம்பரு. 1 2 விட்டு பிளாக் இங்கே வைக்கலாம், ஆனால் பிளாக்கு 3வது ஃப்ளோருக்கு கீழே இருக்க மாட்டார், ஏன்னா 2 பேருக்கு கீழே இருக்கணும்ல பிளாக் கீழே. அப்போ ஏவை இங்கே வச்சு 1 2 பேர் விட்டு இங்கே பிளாக்கை வைக்கலாம். இங்கே பிளாக்கை வச்சுட்டு ஏக்கும் ஈக்கும் நடுவில் ஒருத்தர் கேப்பு, ஆனால் இ மல்டிபிள் ஆஃப் 3 வரமாட்டார்னா இ இங்கே வரமாட்டார், 3வது ஃப்ளோர் வரமாட்டார். ஈயை 7வது ஃப்ளோரில் போட்டுடலாம். 7வது ஃப்ளோரில் ஈயை போட்டுட்டு வேறு என்னென்ன க்ளூலாம் கொடுத்துருக்காங்க. மோர் தென் 1% பாக்ஸ் இஸ் நாட் கெப்ட் இன் செல்வ மல்டிபிள். டபிள்யூ வந்து பிளாக் கலரான், டபிள்யூ வந்து ஏக்கு மேலே தான் இருக்கணுமா, நாட் ஜஸ்ட் எபோவான். டபிள்யூ பிளாக் கலரு இங்கே வைக்கலாம், ஆனால் ஜஸ்ட் எபோவில் வரணும் பிளாக் கலரு. டபிள்யூ இப்போ பிளாக் கலர் இங்கே தான். டபிள்யூ பொசிஷன் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு க்ளூவை கண்டுபிடிச்சா முடிச்சுட்டாச்சு. அடுத்த டபிள்யூக்கு எபோவில் ஏ பட் நாட் ஜஸ்ட் எபோவா. ரைட்டு. அடுத்து இந்த க்ளூவை முடிச்சாச்சு. டிஃபரன்ஸ் பிட்வீன் த செல்ஃப் நம்பர் ஆஃப் பாக்ஸ் டபிள்யூ அண்ட் இ இஸ் ஈக்குவல் டு த செல்ஃப் நம்பர் ஆஃப் ரெட் கலர் பாக்ஸ். டிஃபரன்ஸ் பிட்வீன் பாக்ஸ் நம்பர் டபிள்யூ அண்ட் இ, டபிள்யூக்கும் ஈக்கும் மைனஸ் பண்ணால் 1, 8 - 7 1, ரெட் இருக்குது. கரெக்டு தான், அது அப்படியே உட்காந்துருச்சு. ரெட் கலர் பாக்ஸ் எக்ஸ்ட்ரா இன்ட்லாம் கொடுக்குறாங்க. த ஆவரேஜ் செல்ஃப் நம்பர் ஆஃப் எஸ் அண்ட் ரெட் கலர் பாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த செல்ஃப் நம்பர் ஆஃப் பிளாக் கலர்டு பாக்ஸ். ஓகே, இது என்ன க்ளூவு?
எஸ் இருக்கா? எஸ்ஸு நமக்கு தெரியலையே இன்னும். எஸ்ஸே யாருன்னு தெரில. அவரை வச்சு தான் நம்ம வைக்கணும். ஒருத்தருடைய ஆவரேஜ் சொல்லணும்னா இப்போ எஸ்ஸு ரெட்டு இங்கே 2 பேர் இருக்காங்க அப்படின்னா இவர் தான் நடுவில் இருப்பார் ஆவரேஜ். எக்ஸாக்டாக மிடில் இருந்தால் ஆவரேஜ். இப்போ 2 பேர் 3 பேர் இருக்காங்கன்னா ரெட்டு இங்கே இருந்தாருன்னா இவர் தான் ஆவரேஜாக இருப்பார். எக்ஸாக்ட் மிடில் இருக்காங்கல்ல அவங்க தான் ஆவரேஜ். அப்போ எக்ஸாக்ட் மிடில் எஸ்ஸுக்கும் ரெட்டுக்கும் நடுவில் 2 பேராவது இருக்கணும். எக்ஸாக்ட் மிடில் யாராவது வரணும். அவங்க தான் யாருனாமா ஆவரேஜ் யார்? பிளாக் கலர் பாக்ஸ். ஓகே, எக்ஸாக்ட் மிடில் வரணும். இதெல்லாம் ஓகே. எஸ்ஸுக்கு எஸ் நெய்தர் கலர் ஆஃப் ரெட். எஸ் ரெட்டும் கிடையாது. ஆர் அட்ஜசன்ட் செல்ஃப் டு எஸ் ரெட்டு. ஓகே, அதாவது எஸ்ஸு இங்கேயே வரமாட்டார். எஸ்ஸு ரெட்டில் வரமாட்டாரா, ரெட்டுக்கு அட்ஜசன்ட்லேயே வரமாட்டாராம். எஸ் ரெட்டில் வரமாட்டார், ரெட்டுக்கு அட்ஜசன்ட்டில் வர முடியாது. எஸ் ரெட்டு இங்கேயே வராது, இங்கேயே வராது, இங்கே வராது. எஸ் ஒரே இடம் தான் வரும். எஸ்ஸுடைய பொசிஷன் அழகாக ஃபிக்ஸ் ஆகுது. எப்படின்னா எஸ் ரெட்டு கிடையாதாமா, எஸ் ரெட்டுடைய அட்ஜசன்ட்டும் கிடையாதுன்னா இங்கேயும் கிடையாது. இந்த 4 இடத்துல எஸ் கிடையாது. 4 இடத்துல எக்ஸ் கிடையாது, எஸ் கிடையாதுன்னு சொல்லும் போது நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாம்னா வேறு எங்கே ஒரே ஒரு பொசிஷன் இருக்குன்னா இந்த ஒரு இடத்துல தான் ஒரு பொசிஷன் இருக்குது எஸ்ஸுக்கு. இந்த ஒரு இடத்துல மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா சிம்பிளாக இப்போ செக் பண்ணி பாருங்கள். எஸ்ஸுக்கு ரெட்டுக்கு நடுவில் மிடில் எக்ஸாக்ட் மிடில் இருக்கணும். இங்கே 2 பேர் இருக்காங்க, எஸ்ஸுக்கு ரெட்டுக்கு நடுவில் வராது. இங்கே 1 2 இங்கே ஒருத்தர் இருக்கான், இங்கே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 1 2 3 பாருங்கள், 1 2 3 4 இங்கேயும் எக்ஸாக்ட் மிடில் வரல. அதனால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன வச்சிடலாம்னா இங்கே பிளாக் வச்சிடலாம். அந்த குழுவை எப்படி புரிஞ்சுக்கிட்டோன்னா ஆவரேஜ்னால் சென்டருக்கு தான் ஆவரேஜ். அது நீங்கள் போட போட பழகிருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணால். 2 பாக்ஸஸ் பிட்வீன் யாருக்குன்னா பீக்கும் டீக்கு நடுவில். பீக்கும் டீக்கு நடுவில் 2 பாக்ஸ் தான். இந்த 2 இடத்துல தான் வரப்போகிறாங்க. பிடி இங்கே வரலாம், இல்லை இங்கே வரலாம். எந்த 2 இடத்துல வரப்போகிறாங்க. டி வந்து பார்த்திங்கன்னா ஆட் நம்பர் செல்ஃப் கிடையாதுன்ட்டாங்க. டி ஆட் நம்பர் செல்ஃப்னா டீயை ஈவன் நம்பரில் போட்டுருங்க. பி இங்கே உட்கார வச்சுருங்க. அடுத்து ஓ வந்து பார்த்திங்கன்னா 3 செல்ஃப் பிலோ பிளாக் கலர் பாக்ஸ். பிளாக் கலர் பாக்ஸ் ஒருத்தர் வைப்போம், அங்கே 3 பிலோ. ஓ வந்து 3 இங்கே ஓ வைக்கலாம். இங்கே 3 வச்சோன்னா 1 2 இங்கே வராது. ஓவை இங்கே வைக்கிறீங்க 1 2 இங்கே இந்த இதை இப்படி கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பிளாக்குக்கு கீழே தான் ஓவை இங்கே வச்சிங்கன்னா 1 2 விட்டு இங்கே ப்ளூ பிளாக் வராது. ப்ளூ இருக்குது ஆல்ரெடி. ஆனால் இங்கே ஓ வச்சா தான் ஒரு 2 கேப் விட்டு இங்கே வருது. அப்படி கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட் இஸ் நாட் அ பிளாக் கலர். இவர் பிளாக் கலர் கிடையாது. ஓ பிளாக் கலர் கிடையாதாமா. ஓகே ரைட்டு. ஆர் இஸ் நாட் ப்ளூ கலர்ன்ட்டாங்க. ப்ளூ கலர் பாக்ஸ் இஸ் நாட் கெப்ட் ஜஸ்ட் எபவ் ஓ. ஓக்கு ஜஸ்ட் எபவில் ப்ளூ கலர் வராதுன்ட்டாங்க. அப்போ ப்ளூ எங்கே போடலாம்? இங்கே போடலாம். ஓகே, ப்ளூ எத்தனை வந்துச்சு? ரெட்டு எந்த வந்துச்சு? 3 ரெட்டு வந்துருச்சு, 2 பிளாக் வந்துருச்சு, 2 ப்ளூ வந்துருச்சு. இவர் பிளாக் கிடையாது அப்படின்னும் போது இவரை ப்ளூவாக போடலாம், இவரை பிளாக்காக போடலாம். எனக்கு பிளாக்கு கரெக்டாக இதோட தான் வரணும், அதனால் இதை போடலாம். மீதி இருக்க ஒருத்தர் யார்? WETU தான் மீதி இருக்க வரவர். பாருங்கள், கொஞ்சம் கஷ்டம், லெவல் கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு 6 to 7 minutes. நான் சொல்கிறது மாடரேட்டாக செய்கிறவங்களே 6 to 7 minutes செய்யலாம். ஆனால் பாசிபிலிட்டியே இல்லை. ஒரே ஒரு பாசிபிலிட்டியில் போட்டோம். ஏன் அப்படின்னா மைண்டு வேலை செஞ்சிச்சு, அதனால் ஒரே பாசிபிலிட்டி. இல்லைனா பாசிபிலிட்டி அடிக்கிட்டே போயிருப்போம். பாருங்கள், இதை ஃபஸ்ட்டே பார்த்துருந்தா ரெட்டுக்கு நடுவில் பாட்டம் மோஸ்ட் ஒருத்தர் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதை ஃபஸ்ட்டே பார்த்துனா அப்பயே முடிச்சுக்கலாம். இங்கே நம்மளே மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். கரெக்டான அப்ரோச் இது கிடையாது. ரெட்டை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும், அதுக்கடுத்து ஆருக்கு போயிருக்கணும், அதை வச்சு ஏக்கு போயிருக்கணும். இப்படியே ட்ராவல் பண்ணி தான் கரெக்ட். பிளாக் கலர் யார்? யூ. அடுத்து டி அண்டு சம் ஆஃப் செல்ஃப் நம்பர் TNW. TW ஆட் பண்ணுன்றாங்க. 4 8 12. அடுத்து விச் அமங் த ஃபாலோயிங் செல்ஃப் நம்பர் 8. செல்ஃப் நம்பர் 8ல் யார்? W பிளாக். Wன்னு சொல்லலாம், பிளாக்னு சொல்லலாம். W. ஓகே. அடுத்து கரெக்டு கேட்டிருக்காங்க. ப்ளூ டீலாம் 2வது செல்ஃப் கிடையாது, T 4வது செல்ஃப் நினைக்கிறேன். ஓகே, செக் பண்ணுவோம். ப்ளூ யூ கரெக்டா? ப்ளூ யூ தப்பு. பிளாக்கு, யூவும் பிளாக்கு. அடுத்து எஸ் ஃபிஃப்த்து, எஸ் 6th இருக்கார். அடுத்து ஆருக்கு ரெட்டு கரெக்ட். இதெல்லாம் ரீடிங்லேயே முடிச்சிடலாம். இந்த கொஸ்டினை ரீடிங்லேயே முடிச்சிருக்கலாம். ஆனால் நம்ம மித்ததான் கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணும்ல. பாக்ஸ் டி செகண்ட் செல்ஃப் அதெல்லாம் பார்க்க தேவையில்ல. அதான் அன்னிஸ் கரெக்டு தானே? ஓகே, ஆன்சர் முடிஞ்சு. பார்த்துக்குங்க, டைமிங் பாருங்கள். இந்த கொஸ்டின் ஒரு 6 to 7 minutes. நான் மேக்ஸிமம் டைம் வச்சுக்கிறேன் 7 minutes. இந்த கொஸ்டின் எவ்வளோ வந்துச்சோம்? 5 நிமிஷம் சொன்னேன். 12 5 எவ்வளோ ஆச்சு? 12 5 17. 17 5 22.
22 4 26 26 நிமிஷம் கொடுத்தோம். கிட்டத்தட்ட 20 மார்க் போட்டிருக்கோம். 5 9 9 4 13 13 3 16 16 4 20 20 26 நிமிஷம் கொடுத்துருக்கோம். 20 கொஷின் போட்டிருக்கோம். பார்த்துக்குங்க, இந்த அளவுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ணணும். கிட்டத்தட்ட பார்த்தா நம்ம 5 செட்டு பசில் செஞ்சுருப்போம். 26 நிமிஷம்னா ஒவ்வொரு செட்டையும் நம்ம கிட்டத்தட்ட 5 நிமிஷத்தில் முடிச்சிருப்போம். 5 செட்டு பசில் செஞ்சோம். ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் ஒரு பசில் முடிச்சிருந்தா தான் 26 நிமிஷத்துக்கிட்ட அப்ராக்சிமேட்டாக வரும். பாருங்கள், இப்படி தான் நீங்கள் செய்கிறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ஸ்பீடாக செய்கிறீங்களா, இல்லை ஃபெச் பண்ணுறதுலாம் புரியலை அப்படின்னா இன்னும் பேசிக்காக நடத்தினா சொல்லுங்கள், நான் அதுக்கு தகுந்த மாதிரி பேசிக்காக நடத்தி கொடுத்துட்றேன். சரிங்களா? ஓகே, அவ்வளோதான். பாருங்கள், இது என்ன பார்த்தோன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஈஸியாக மாடரேட்டான்னு தெரியணும். ஈஸி, மாடரேட், ஹார்டு. ஈஸினா அப்படியே அப்ரோச் பண்ணுங்கள், அப்படியே தூக்கிட்டு போய் செய்யுங்க. எதில் ஸ்டார்ட் பண்ணு தெரிஞ்சு ஃபெச் பண்ணுறீங்க, கம்பைன் பண்ணி பாசிபிலிட்டியை கேன்சல் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்கள். பண்ணிவிட்டு அப்படியே முடிச்சிடுங்க. இல்லை சார் மாடரேட் அப்படின்னா அடுத்து வாங்க, ஈஸி எங்கேயா இருக்கான்னு தேடிட்டு வாங்க. அதுக்கடுத்து ஹார்டு அப்படின்னா லாஸ்ட்டாக வாங்க. புரியுங்களா? ஈஸி வேறு இருக்கான்னு தேடிட்டு அப்புறம் வாங்க மாடரேட்டுக்கு. இதே ஹார்டுனா லாஸ்ட்டாக வந்துருங்க. அவ்வளோதான். அப்ரோச்னா இதான் அப்ரோச்சு. சரிங்களா?